நாம எங்க இருந்தாலும் அதை என்டர்டெயின்மெண்ட்டா நினைக்கணும்னா, இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். நீங்க எங்க போறீங்க? ஹாஸ்பிட்டல் போறீங்க, ரைட்? ஹாஸ்பிட்டல்ல நீங்க என்ன பாசிட்டிவ் பார்ப்பீங்க சொல்லுங்க? ஹாஸ்பிட்டல் இதுல என்ன பாசிட்டிவ் இருக்கு? நானே வியாதியில லொக்குன்னு இருமிட்டு போயிட்டு இருக்கிறேன். என்ன வேற டோக்கன் கொடுத்துட்டு இந்த நர்ஸ் வந்து வரிசையில உட்காத்தி வச்சுட்டா, டிவியில வேற கசாமுசான்னு என்னமோ ஓடிட்டு இருக்கு. அது வேற எனக்கு காதுல வேற வலிக்குது, இல்ல பார்க்கவும் பிடிக்கல. சரி அப்படின்னு பார்த்தாலும் நான் டிவி ஆடு பார்க்கறத பார்த்தா என் கௌரவம் என்ன ஆகிறது? அதனால பார்த்தும் பார்க்காம அப்படியே உட்காந்துட்டு இருப்பேன். இந்தா இல்லையா? எல்லாரும் முன்னாடி டிவி பார்த்தா அவமானமா? இது வேற எனக்கு தோணுமா இல்லையா? கண்டிப்பா தோணும். அங்க என்ன ஓடுதோ என்னமோ தெரியாது. பார்த்தா என்ன தப்பா நினைச்சா என்ன பண்றதுன்னு நான் பார்க்க மாட்டேன். அதனால என்ன எல்லாம் கௌரவமான பேர் வழி என்ன நினைங்க அப்படின்னு நான் என்ன பண்ண மாட்டேன். பேசாம பார்க்காம உட்காந்துட்டு இருப்பேன். எனக்கு காது கேட்டுட்டு இருக்கும். அது கேட்டுட்டு இருக்கும். ஓகே, இப்போ ஹாஸ்பிட்டல்ல எனக்கு பிரச்சனை, என்னோட நேரம் எப்போ வரும்னு பிரச்சனை, அந்த டாக்டர் என்ன சொல்லுவாரோன்னு பிரச்சனை, நீ என்னென்ன ஸ்கேனிங் எடு அது எடுன்னு சொன்னா பைசாக்கு என்ன பண்றதுன்னு அது வேற பிரச்சனை. இத்தனையும் வச்சுக்கிட்டு இதுல பாசிட்டிவ் என்னங்கன்னு கேட்டா என்ன அர்த்தம்? எஸ், ஹாஸ்பிட்டல்ல நீங்க என்ன பாசிட்டிவ் பார்ப்பீங்க எனக்கு சொல்லணும். நீங்க ஒவ்வொருத்தர் யார் வேணாலும் சொல்லுங்க. ஹாஸ்பிட்டல்ல நீங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்க, அங்க பாசிட்டிவா என்ன எடுக்க முடியும் உங்களால? சொல்லுங்க. வியாதி எப்படி சரி பண்ணிக்கலாம் நம்பிக்கையோட உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. அப்புறம் சில வேர்டிங்ஸ் எல்லாம் அங்க எழுதி இருப்பாங்க, அது மனசுக்கு நல்லா இருக்கும். இன்னும் என்ன பாசிட்டிவ் எடுப்பீங்க? அது வேற பயமா இருக்கும். சரி, இல்ல நான் பாசிட்டிவ் எடுக்க சொல்றேன். பாசிட்டிவ் என்ன எடுப்பீங்க? ஹாஸ்பிட்டல் என்ன வந்தாலும் ஏத்துக்கணும், இருந்தாலும் பயம் இருக்காதா? அப்படித்தானே, தைரியமா இருக்க வேண்டியதுதானே. என்ன வந்தா ஒரு கை பார்த்துக்கலாம், நமக்கு தான் ரெண்டு கை இருக்குது இல்ல. ஒரு கை பார்த்துக்கலாம்னு சொல்லும் போதே நமக்கு எத்தனை கை இருக்குன்னு நினைச்சுக்கணும்? ரெண்டு கை இருக்கு, கூடவே தன்னம்பிக்கையும் இருக்கு. மூணாவது கை எதுக்கு பயப்படணும்? ரைட்? நான் மட்டும்தான் சொல்றேன். இன்ஜினியர்ஸ்ங்கிறதுனால மட்டும்தான் இன்னைக்கு எடுத்திருக்கேன். ரைட்? ஈல என்டர்டெயின்மெண்ட்டு ஒவ்வொரு செகண்டும் நம்ம எடுக்கணும். ஏங்க, நமக்காக ஒரு ஹாஸ்பிட்டல் ஒருத்தர் கட்டி வச்சிருக்காங்கல்ல, பாசிட்டிவ் தானே. நமக்காக எத்தனை நர்ஸுகள் படிச்சுட்டு வந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டு இருக்காங்க, அது பாசிட்டிவ் தானே இல்ல? அவ வரிசையா நம்மளை விடுறாள், அவ தொழில அவ கரெக்டா பாக்குறாள், அது பாசிட்டிவ் தானே இல்ல? எவ்வளவு பாசிட்டிவ் இருக்குங்க ஹாஸ்பிட்டல்ல இல்ல? நமக்காக ஒரு சேர் போட்டு வச்சிருக்காங்க, பாவம் நோயாளின்னு சொல்லிட்டு உட்காரட்டும்னு. உட்காருங்க கொஞ்ச நேரம் சொல்றாங்க. உங்க வீட்டுல யாராவது உங்களை சொல்லியிருக்காங்களா உட்காந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க? பிரதர், உங்க தொழில யாராவது உங்களுக்கு சொல்லியிருக்காங்களா உட்காந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க? பாவம் எத்தனை நேரம் நீங்க பில்டிங்ல மேலே இங்கேயும் அலைஞ்சிட்டு இருக்கிறீங்க, கால் வலிக்கு உட்காருங்கன்னு உங்களை யாராவது சொல்லியிருக்காங்க? நீங்களே சொல்லுங்க. பின்ன சொல்லுங்க. ஹாஸ்பிட்டல் என்ன சொல்றாங்க? உட்காருங்க, வெயிட் பண்ணுங்க. வெயிட் பண்ற நேரம் வரைக்கும் நமக்கு ரெஸ்ட் இருக்கா இல்லையா? இல்ல, பாசிட்டிவ் எடுங்க. ஒவ்வொரு இடத்துலயும் நம்ம என்ன பண்ணணும்? பாசிட்டிவ் திங்ஸ் அங்க என்ன இருக்குங்கிறத பார்க்க தெரியும். திஸ் இஸ் த பாசிட்டிவ் நேச்சர். நம்ம பாசிட்டிவ் நேச்சராக இருந்தோம்னு வச்சுக்கோங்க, நம்ம வாழ்க்கையே என்டர்டெயின்மெண்ட் தாங்க. அதனால இந்த என்டர்டெயின்மெண்ட் நீங்க என்ன பண்ணாதீங்க, மறக்காதீங்க. நமக்காக எத்தனையோ பேர் மருந்து கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறாங்க இல்ல? ராவும் பகலமா குடும்பத்தை விட்டுட்டு இல்ல? ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன், சாரி இவர் எடிசன் என்ன பண்றாரு? அவர் கல்யாணம் ஆயிட்டு ஒய்ஃப் இருக்காங்க. அந்த ஒய்ஃபோட நிலைமை நீங்க நினைச்சு பாருங்க. ஏன் பிரதர், அந்த ஒய்ஃபோட நிலைமை என்ன? நீங்க தான் சொல்லுங்க. யாராவது மேகலா? வெரி குட் பிரதர், கூட்டிட்டு போறீங்களா அவங்கள? சரி ரைட்.
என்டர்டைன்மெண்ட்டே அந்த அம்மாவுக்கு இருக்கு, அவங்களுக்கு இருக்கு, அதுலயே இருப்பாரு. பொண்டாட்டியா ஞாபகம் இருக்குமா என்னன்னு தெரியாது, இருக்காது. அதாவது ஒரு சயின்டிஸ்ட் ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாரு, அவரு ராவும் பகலும் எங்க இருப்பாரு? அவர் லேப்ல தான் இருப்பார். அவருடைய நோக்கமெல்லாம் என்னது? அந்த கண்டுபிடிப்புல இருக்கும். ஒய்ஃபாவது, ஒன்னாவது, வீடாவது, குழந்தையாவது, குட்டியாவது, வெளி உலகமாவது, சினிமாவாவது, டிராமாவாவது, இல்ல தான் வெள்ளை சட்டை போடணும், அந்த சட்டை போடணும், போட்டு போடணும், ஏதாவது தெரியும் இருக்கு? ஒண்ணும் தெரியாதுங்க. ஹேர் கட்டே பண்ண மாட்டாரு. ஈன்ஸ்டீனோட தலையை பார்த்திருக்கீங்களா? தலையை செய்யறதுக்கு கூட நேரம் இல்லை அவருக்கு. அப்படியே திருத்திரு முடிச்சுக்கிட்டு தலைமுடியெல்லாம் ஒரு மாதிரி வச்சுக்கிட்டு ஐயோன்னு இருக்கும் அவர் முகம் இருக்கும். இல்ல, நீ நல்லா நினைச்சு பாருங்க, அவர் வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவம். அவருக்கு டிஃபன் அவங்க அம்மா கொண்டு வந்து வைக்கிறாங்க. வைஃபு, இந்தாங்க டிஃபன் வச்சிருக்கேன், வச்சுக்கோ. அவரோட வார்த்தை காதுல தான் கேட்கிறாரு. ஆனா அவருடைய பார்வை, அவருடைய அட்டென்ஷன் எல்லாம் எங்க இருக்கு? கண்டுபிடிப்புல இருக்கு. அவ்வளவுதான். இந்த அம்மாவுக்கு தெரியும் எந்த அளவிதியே இதுதான் சொல்லிட்டு என்ன பண்ணிடுறாங்க, டேபிள்ல டிஃபனை வச்சுட்டு போயிடுறாங்க. அவர் பாட்டுக்கு என்னத்தையோ அந்த குடுவையிலிருந்து இந்த குடுவை, இந்த குடுவையிலிருந்து அந்த குடுவை என்னத்தையோ பண்ணிட்டு இருக்கிறாரு. அதுக்கப்புறம் ஒரு ஃப்ரெண்டு வர்றாரு பார்க்கறது. ஃப்ரெண்டு வந்த உடனே கூப்பிட்டு பார்க்கறாரு. அவருக்கு தெரியும் தன் ஃப்ரெண்டை பத்தி, இவன் இப்படித்தான் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்கறாரு. அங்க என்ன இருக்குது? டிஃபன் இருக்குது. இவருக்கு பசி. இவர் என்ன பண்ணிடுறாரு? அந்த டிஃபன் எடுத்து அவர் பாட்டுக்கு போயிடுறாரு. இது வேலைக்காகாதுன்னு. அப்புறம் இவர் என்ன பண்றாரு? நம்ம எடிசன் அவர் பாட்டுக்கு எல்லாம் பண்ணிட்டு, ஆமா ஒய்ஃப் வேணுமோ கொண்டு வந்து வச்சாலே, திரும்பி போய் டேபிள பாக்குறாரு. அங்க என்ன இல்ல? டிஃபன் இல்ல. அவர் என்ன சொல்லிக்கிறாரு தெரியுமா? ஐயோ, நான் டிஃபன் சாப்பிட்டுட்டேன், மறுபடியும் போய் பாக்குறேன் இருக்கான்னு. அவர் என்ன நினைக்கிறாரு? தான் சாப்பிட்டுட்டேன்னு நினைச்சிட்டாரு. ஞாபகம் மறதி இல்ல, ஒர்க்ல கவனம். ஒன்றிலேயே என்னது? கவனம். அவங்க தியாகம் பண்றாங்க, தன்னுடைய வாழ்க்கையை என்ன பண்றாங்க? தியாகம் பண்றாங்க. அதனாலதான் நமக்கு ஏதோ இந்த பல்பு கிடைச்சிருக்கு, இந்த லைட் கிடைச்சிருக்கு. எனக்கு இந்த லைட் கிடைச்சிருக்கு, இல்லைன்னா எனக்கு கிடைக்குமா? சரி, நீங்களாம் சமைக்கிறீங்க. எதோட எப்படி சமைக்கிறீங்க? மாத்தா சொல்லலாம். எப்படி சமைக்கிறாங்க? உங்ககிட்ட கேட்கலாமா, இவங்ககிட்ட கேட்கலாமா? எங்க அவங்க தான் அங்க இருக்கிறாங்க. எப்படிங்க சமைக்கிறீங்க உங்க வீட்டுக்காரருக்கு? சுமோட்டோல தான் கேட்கணும். என்னது? சுமோட்டோ. சுமோட்டோ. என் கணவனுக்கு இது பிடிக்கும், அது பிடிக்கும்னு அந்த அட்டென்ஷனோட சமைக்கிறோமா? அது என்டர்டெயின்மெண்ட். அதுதான் எனக்கு எஜுகேஷன். என்னுடைய எஜுகேஷன் என்ன? ஒவ்வொரு விஷயத்தையும் நான் என்டர்டெயின்மெண்ட்டா பார்க்கணும், சந்தோஷத்தோட செய்யணும், அர்ப்பணம் செய்யணும். அந்த அர்ப்பணத்துல தான் எனக்கு லைட் கிடைச்சது இல்ல. அதே போல நான் எடிசனும் இல்லை, ஈன்ஸ்டனும் இல்லை. ஆனா நான் யாரு? நான் என்டர்டெயின்மெண்ட் உள்ளவன். நான் எல்லாத்தையும் என்ன பண்ணுவேன்? அப்படித்தான் ரசிப்பேன். அதனால நீங்க பிஇயாக இருந்தாலும், ட்ரிபிள் இஆக இருந்தாலும் சரி, இல்ல இஆக இருந்தாலும் சரி, இல்ல ஏஇயாக இருந்தாலும் சரி, நீங்க அந்த இ மட்டும் மறக்காதீங்க. நான் என்னுடைய வேலையை நான் எப்படி செய்வேன்? குஷியா செய்வேன், ஒரு பிக்னிக் மாதிரி செய்வேன். அல்ல, நீங்க வீடு பெருக்குங்க, சந்தோஷத்தோட பெருக்குங்க. ஒரு கட்டடம் உருவாகும் போது உங்களுக்கு எப்படி இருக்கும் சொல்லுங்களேன்? ஒரு கட்டடம் உருவாக என்ன ஆகும்? ஒவ்வொரு லெவலுக்கும் போகும்பொழுது என்ன ஆகும்? ஒரு சந்தோஷம் வரும். நீங்க எல்லாம் மாஸ்டர் படைப்பவர்கள். எதை படைக்கிறீர்கள்? ஒரு கட்டடத்தையே என்ன பண்றீங்க? முதல்ல உங்க கற்பனையில உருவாக்குது, அதுக்கப்புறம் காகிதத்துல வருது, அதுக்கப்புறம் நிஜத்துல வருது. மயன் மாளிகை இல்ல, நினைச்சு பாருங்க.
மாயா பஜார்ல என்ன பண்ணுவாங்க? முதல்ல அவர் என்ன பண்ணுவாரு? நிலத்துல வரைவார். அம் அஹா இம் இஹி உம் உஹு. உடனே என்ன ஆயிடும்? இல்ல, ஆனாலும் அந்த அம் அஹா சொல்றதுக்கு முன்னாடி என்ன போடணும்? நீங்க டயக்ராம் போடணும். இது என்ட்ரன்ஸ், இது என்னது? இந்த வழி, இது விஐபி வர்ற வழி, இது ஜனங்கள் வர்ற வழி, ரைட்? அப்போ உங்க எண்ணத்துல ஒரு டெடிகேஷன் வருது. நான் இவங்களுக்கு என்ன பண்ணணும்? இந்த வீட்டுக்கு இந்த டிசைன் பண்ண போறேன். உடனே அது பேப்பர்ல வருது, ப்ளூ பிரிண்டா மாறுது. ப்ளூ பிரிண்ட் இல்லாம நீங்க ஒரு கட்டடத்தை என்ன பண்ண முடியாது? கண்டிப்பாக கட்ட முடியாது. கண்டிப்பாக உங்களுக்கு ப்ளூ பிரிண்ட் வேணும். சரி, நான் காலையில எழுந்திருச்சிட்டேன். நான் சந்தோஷமாக இருப்பதற்கு நான் என்ன பண்ணணுங்கிற ப்ளூ பிரிண்ட் உங்ககிட்ட இருக்கா? இருக்கா? கண்டிப்பாக இருக்கணும். என்னுடைய ப்ளூ பிரிண்ட் என்ன இருக்கணும்? என் மனசுல முதல்ல வரைஞ்சுக்கணும். அதே வேலை தான், அதே கட்டட வேலை தான், தினம் அதே வேலை தான். நீங்க அந்த வேலையை படிக்கும் போது என்ன நினைச்சு படிச்சோம்? நம்ம என்ன நினைச்சு படிச்சீங்க? ஏன் இதை போய் எடுத்தீங்க? ஏன் இந்த தொழிலை செலக்ட் பண்ணீங்க? சொல்லுங்க பிரதர், யாராவது ஒருத்தர். பிடிச்சிருந்தது நீங்க எடுத்தீங்க, அதான் விடை. உங்களுக்கு பிடிச்சிருந்தது, இப்ப பிடிக்குதா? இல்ல அது பிடிச்சிருச்சா அவங்க? இப்ப பிடிக்குதா இல்லையா நான் கேக்குறேன். என்ன பிரதர் சொல்றீங்க? பதிலு ஆரம்பத்துல மாதிரியே இருக்கா பிரதர்? நீங்க சொல்லுங்க. பிடிச்சுதான் பண்றீங்க, அது விட மாட்டீங்களா பிரதர்? நீங்க சொல்லுங்க. தப்பிச்சுட்டா இருப்பா. அதான் சொல்லுவாங்களே, புலிவாடை பிடிச்ச மாதிரி. சரி, நீங்க படிக்கிறதுக்கு முன்னாடி இன்ஜினியரா இருந்தவங்க கிட்ட ஏதாவது விசாரிச்சிங்களா? இந்த தொழில் எப்படி, என்ன மாதிரி இருக்கும், பின்னாடி எப்படியெல்லாம் வரும்? நீங்க கட்டடத்துக்கு நீங்க ஒரு செங்கலுக்கு இவ்வளவுன்னு ஒரு எஸ்டிமேட் போட்டு நீங்க கொடுப்பீங்க. இந்த பில்டிங்க்கு இவ்வளவு எஸ்டிமேட்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவீங்க? ஹவுஸ் ஓனருக்கு கொடுப்பீங்க. அவர் கட்டுறவர்கிட்ட பணம் வாங்குறதுக்காக இவ்வளவு இருக்கு, நீங்க முன் பணம் இவ்வளவு கொடுக்கணும் எல்லாம் சொல்லுவீங்க. திடீர்னு அந்த கட்டட பாதியில் இருக்கும்போது செங்கல் விலை என்ன ஆயிடும்? ஏறிடும். இது நீங்க ஹவுஸ் ஓனர் கிட்ட சொல்ல முடியுமா? முதல்லயே மென்ஷன் பண்ணணும். ஓகே, ரைட். அதே போல உங்க வாழ்க்கையில காலையில எழுந்திரிச்சோடனே நான் சந்தோஷமாக இருப்பேன்னு நீங்க என்ன பண்ணிட்டீங்க? ப்ளூ பிரிண்ட் எடுத்துட்டீங்க. என்னுடைய லைஃப்பை நான் என்டர்டைன்மெண்ட்டாக நான் கொண்டு போவேன்னு நீங்க நினைச்சிட்டீங்க. அதுக்கு என்ன வரும்? செங்கல் விலை ஏறின மாதிரி உங்களுக்கு பிரச்சனை வரும். அப்ப நீங்க முன்னாடியே மென்ஷன் பண்ணணுமா இல்லையா? அவன் என்னை திட்டினா நான் இப்படித்தான் நடந்துக்குவேன். நான் என்ன பண்ணுவேன்? அவன் திட்டுறதையும் என்டர்டைன்மெண்ட்டாக எடுத்துக்குவேன். ஏன் பிரதர்? நீங்க முன்னாடியே என்ன பண்ணணும்? மென்ஷன் பண்ணிடணும் பிரதர். இதுதான் என்னது? நமக்கான நன்மை. நீங்க இப்படி மென்ஷன் பண்ணிட்டீங்கன்னா நீங்க ஆன்மீகவாதி, அவ்வளவுதான் பிரதர். ஆன்மீகங்கிறது ஒன்றும் கஷ்டம் இல்லை. நீங்க ஏற்கனவே பின்னால் வரக்கூடிய விளைவுகளை முன்னாடியே தெரிஞ்சு நீங்க வாழ்வதுதான் என்னது? ஞானி. அவ்வளவுதான். ஞானின்னா பெரிய வேத சாஸ்திரங்கள் படிக்கணும் இல்லை. 3 காலத்தையும் உணர்ந்துதான் நீங்க அந்த பில்டிங் என்ன பண்ணி ஆகணும்? கட்டணும். பாஸ்ட், பிரசன்ட், ஃபியூச்சர் மூணையும் நினைச்சுதான் நீங்க என்ன பண்ணுவீங்க? பிளானே பண்ணுவீங்க. இல்ல, நான் பில்டிங் கட்டும் பொழுது எனக்கு பில்டிங் பத்தி ஒண்ணுமே தெரியாது. ஏபிசிடி தெரியவே தெரியாது. ஆனா அந்த பில்டிங் பொறுப்பு என் கையில கொடுத்துட்டாங்க. நீ தான் பார்த்துக்கோ, வேலைக்கு ஆள் வருவாங்க, பார்த்துக்கோ. ஏன்னா ஒருத்தர் இருக்க மாட்டாங்க, எல்லாரும் போயிடுவாங்க. நான் ஒருத்தி தான் இருக்கேன் வீட்டில். டெரஸ் போட்டேன். டெரஸ் போடும்போது என்னெல்லாம் பண்ணணும்? போடும்போது முன்னெச்சரிக்கையா கம்பி எல்லாம் கட்டி இருக்கணும், கட்டி ரெடியா இருக்கணும். ஒயரிங், எந்தெந்த ரூமுக்கு எங்கெங்க பிளக் பாயிண்ட் வரணும்னு முன்னாடியே சொல்லணும். இல்லை, நான் நல்ல வேலை எனக்கு கடவுள் அந்த நேரத்தில் ஹெல்ப் பண்ணாரு. நான் எப்பவுமே யார் சொன்னாலும் எழுதி வைப்பேன்.
இல்லை டயக்ராமாவது போட்டு எனக்கு புரியணுங்கிற மாதிரி எழுதி வைப்பேன். ஸோ 1500 ஸ்கொயர் ஃபீட் பிரதர், 1500 ஸ்கொயர் ஃபீட்டில் நீங்கள் வந்து பில்டிங் வந்து கட்டிருக்கீங்க. மேலே கம்பியெல்லாம் கட்டியாச்சு, எல்லாம் கட்டியாச்சு. என்னுடைய எலக்ட்ரீஷியன் முதல்ல உள்ள எல்லாம் டயக்ராம் போட்டு கொடுத்தாரு, அவர் வச்சுக்கிட்டாரு. நான் சொல்கிறேன் எனக்கு அந்த டயக்ராம் கொடுங்க. நான் அந்த டயக்ராம் அந்த நல்ல வேளை நான் அதை வாங்கி வச்சேன். அந்த காலத்துலலாம் இந்த மாதிரி எல்லாம் வந்து மிக்சிங் பண்ணி போடுற டெரஸ் எல்லாம் கிடையாது பிரதர், உங்களுக்கே தெரியும். அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்க, சாரம் கட்டுவாங்க, அந்த கலக்கிற மிஷின் வரும். அது வந்து கிட்டத்தட்ட 50-60 பேர் வந்துட்டாங்க, சித்தாளுங்களும் அவங்களும் இவங்களும் கலக்கிறவங்களும் வந்து 50 பேர் வந்து நிற்கிறாங்க. அந்த ஒயரிங் சரி பண்ணுறதுக்கு ஒயரிங் வரல, அவர் வரல. ஃபோன் பண்ணால் குடிச்சு தூங்கிட்டு இருக்காரு. நீங்கள் என்ன பண்ணுவீங்க இந்த நேரத்தில்? என்ன வந்து கேட்குறாங்க எங்க. கண்டிப்பாக எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல அந்த நேரத்தில். அப்போ சொன்னாங்க, அவங்களே சொன்னாங்க, இங்கே பக்கத்தில் யாராவது எலக்ட்ரிஷியன் இருந்தால் வரவழைங்க. அப்புறம் பக்கத்து ஒரு கிராமத்துக்கு வில்லேஜுக்கு போய் அங்கே முக்கியமானவங்களை கேட்டு யாராவது இருக்காங்களான்னு கேட்டு, சக்தின்னு ஒருத்தர் இருக்காரு, இருங்க நான் பார்க்குறேன்னா, நல்ல வேளை அன்னைக்கு அவர் வீட்டில் இருந்தார். அவரை போய் பிடிச்சி இழுத்துட்டு வந்தோடனே, அம்மா டயக்ராம் இல்லாமல் நான் என்ன பண்ணட்டும்னு கேட்டார். பார்த்தீங்களா, அந்த டயக்ராம் எடுத்து காட்டணுன்னு அவருக்கு என்னாச்சு, புரிஞ்சிருச்சு. நீங்கள் அந்த சிச்சுவேஷன் இப்போ நான் சொல்லும்போது உங்களுக்கு சாதாரணமாக தெரியும், உங்களுக்கெல்லாம் தெரியும் அந்த நேரத்தில் என்ன பிரச்சனையை நான் சந்திச்சிருப்பேன்னு சொல்லிட்டு. ரைட்? ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட நமக்கு என்ன வருது, சோதனைகள் வருகிறது. அந்த டெரஸ் போட்டு முடிக்கிறதுக்குள்ள ஒரு வழியாக ஆயிட்டேன் நான். ஆனால் எனக்கு என்ன கிடையாது, அப்போல்லாம் ஃபிக்ஸட் மைண்டெல்லாம் தெரியாது. திடீர்னு அவங்க வரலைன்னா நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு யோசனை இல்லை, வந்துடுவாங்கன்னு ஒரு நம்பிக்கை இல்லை. அப்போ என்னோட ப்ளூ பிரிண்ட்ல என்னது, அட்வான்ஸாக நான் என்ன பண்ணல, எதுவுமே ஃபிக்ஸ் பண்ணலை. அந்த சுச்சுவேஷனை சந்திக்க வேண்டி இருந்தது. கடைசியில் அந்த அவர் எலக்ட்ரிஷியனை வேண்டாம்னு சொல்லிட்டு, அவர்கிட்ட வேற என் பணம் இருந்தது, நீ கொடுக்காட்டியும் பரவாயில்ல வேண்டாம் நீன்னு விட்டுட்டேன். எனக்கு எப்போ ஹெல்ப் பண்ணாங்களோ, யார் அந்த எலக்ட்ரிஷியன் பண்ணாரோ அவரை தான் நான் கடைசி வரைக்கும் வச்சுக்கிட்டேன். ஏன் மறுபடியும் ஏமாத்தினா நான் என்ன பண்ணுவேன்? ஸோ இந்த மாதிரி வாழ்க்கையில் எதிர்பாராத நிகழ்வுகள் நாம் சந்திப்போம். அப்பொழுது நாம் இந்த ப்ளூ பிரிண்ட்டுக்கு என்ன பண்ணணும், நீங்கள் அட்வான்ஸாக என்னென்ன பிரச்சனை வரும், அதுக்கு நான் என்னென்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் செய்கிறீங்க, இப்போல்லாம் யோசனையாக செய்கிறீங்க. ஆனால் நம்ம வாழ்க்கையில் நான் காலையில் எழுந்திரிச்சிட்டேன்ப்பா, நைட்டு படுக்க போகிற வரைக்கும் நான் சந்தோஷமாக தான் இருப்பேங்கிறதுக்கு எந்த மாதிரியான ப்ளூ பிரிண்ட் நீங்கள் வச்சுருக்கீங்க, எந்த மாதிரியான அட்வான்ஸாக நீங்கள் திங்க் பண்ணி வச்சுருக்கிறீங்க வாழ்க்கையில்? நாம் அதை பற்றி திங்க் பண்ணுறதே இல்லை. அதை நம்மளை பற்றியே நம்ம நினைக்கிறது இல்லை. நம்முடைய சந்தோஷம், நம்முடைய வாழ்க்கை, நம்ம குடும்பத்தினுடைய நிம்மதி, இதை பற்றி நம்ம நினைக்கிறதே இல்லை. சரி, நீங்கள் சொல்லிட்டீங்க நிம்மதினா என்ன, நிம்மதினா என்னன்னு கேட்டீங்க, அப்படின்னா என்னங்க? அப்புறம் அதுக்கு என்னதான் பதில்? அது உங்களுக்குள்ள ஓடிட்டு இருக்கு, நீங்கள் கேட்டீங்களே அதுக்கு என்ன பதில்னு சொல்லிட்டு. நீங்கள் நிம்மதினா என்ன யார் சொல்கிறீங்க? யாருக்காவது சொல்ல முடியுமா? ஓகே, என்ன சந்தோஷம்? சந்தோஷம்னா எப்படி உங்களுக்கு கிடைக்குதுன்னு எனக்கு சொல்லிடுங்க. நான் அப்படிதான் கேள்வி கேட்பேன். நீங்க ஒன்று சொன்னீங்கன்னா நான் ஒன்று சொல்லுவேன். எது வேணா வாழ்க்கையில வருவாச்சு, நீங்க எதிர்கொள்றதுக்கு தயாரா வச்சுக்கணும். எஸ், அப்படியா? கிளம்பணுமா? அப்படியா? ரைட். ஸோ நாம நிம்மதி பிரதர், நீங்க முன்னாடி வாங்க. அவர் எட்டி பார்க்குறாரு. அவர் வாழ்க்கையில பல கஷ்டத்தை அவங்க அனுபவிக்கிறாங்க. வீட்டில் வந்துட்டு என்னத்தை நீங்க பண்ணீங்கன்னு கேட்கக்கூடாது. ஒய்ஃப் எல்லாம் அவங்களே எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, வெளியில பில்டிங் கட்டும் போது எவ்வளோ பிரச்சனைகளை ஃபேஸ் பண்றாங்க. அதனால நீங்கள்லாம் என்ன பண்ணக்கூடாது, என்னத்தை என்ன அங்கே கூட்டிகிட்டு போகல இங்கே கூட்டிகிட்டு போகலன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாதீங்க, தொந்தரவு பண்ணாது. இப்போதான் வீட்லேயே என்டர்டெயின்மெண்ட் எல்லாம் வந்துருச்சு, கை அடக்கத்துக்குள்ள டிவியில் பிடிங்க. இருந்தாலும் குத்தம் சொல்லணும்னு எனக்கு மனசாகாதுங்க. முதல்ல கூட அந்த வாய்ப்பு இல்லை, இப்போல்லாம் அதெல்லாம் இப்போ நான் குத்தம் சொல்லுவேன்.
இடத்த கண்டேன் நான் ஒரு நகை உண்டா நட்டுண்டா எனக்காக சொன்னா தான் எனக்கு நிம்மதி வாழ்க்கையில். பாருங்க வர்றதில்ல பிரதர். இப்போ யாரும் கேட்குறாங்க, அவங்களே வெளியே போகிறாங்க, யாரோ கேட்டு போகிறாங்களா என்ன? அவங்க தான் அதிகமாக போயிட்டுருக்குறாங்க. ஆமாம், பஸ் ஆமாம், ஃப்ரீ பஸ்ஸு. என்னன்னா வாழ்க்கையில நாம ஒவ்வொன்றையும் என்டர்டெயின்மெண்டா ஏன் எடுக்க முடியல அப்படின்னா நமக்கு எதிர்பார்ப்புகள் நிறைய இருக்கு. எதிர்பார்ப்புகள் நிறைய இருக்கு. அவங்க ஒரு வேலையா போறாங்கன்னா ஏன் போறாங்க? உங்களுக்கு 5 பவுன் நகை வாங்கி போடணும் தானே போறாங்க. ஏங்க நீங்க நல்லா நினைச்சு பாருங்க, அவங்க ஏன் எனக்கு வேலை இருக்குதுன்னு போறாங்க? குடும்பத்தை காப்பாற்றணும், சம்பாதிக்கணும் இல்ல, அதுக்கு தான் போறாங்க. அதுக்கு போய் மொய்னா நான் எங்கேயும் வேலைக்கு போகல, வீட்லயே உட்காந்துட்டு இருக்கிறேன், வா பிக்னிக் போலான்னா உங்களுக்கு பிடிக்குமா? யாருக்கு பிடிக்கும்? இப்படி போனாலும் திட்டுறீங்க, அப்படி போனாலும் திட்டுறீங்க, நாங்க என்னதான் பண்றதுன்னு அவங்க கேட்க மாட்டாங்களா? அதாவது எப்பவுமே நாம புரிஞ்சு கொள்ள தெரியணும். வாழ்க்கையினுடைய ரகசியங்களை புரிஞ்சு கொள்ள தெரியணும். ஒவ்வொருத்தருடைய மனசை புரிஞ்சு கொள்ள தெரியணும். நான் எப்படின்னு அவங்களுக்கு தெரியணும், அவங்க எப்படின்னு எனக்கு தெரியணும். அவங்களுடைய என்ன மாதிரி ஒர்க்கு, அவங்க என்ன மாதிரி கஷ்டப்படுறாங்கங்கிறது கிறிஸ்டல் கிளியரா நீங்க புரிஞ்சுக்கணும். 2 பேருடைய அண்டர்ஸ்டாண்டிங் அங்க கண்டிப்பா வேணும். இல்லைன்னா வாழ்க்கையில என்டர்டெயின்மெண்ட்டே கிடையாது. நீங்க பிக்னிக்கே போனாலும் அங்கேயும் திட்டி சண்டை பிடிச்சிட்டு இருப்பீங்க. உண்டா இல்லையா பிரதர்? பிக்னிக் போவோம் புளிச்சாத்த கட்டிட்டு, அதுவும் வேண்டான்ட்டாரு நம்ம பிரதர். நான் வேண்டான்னு சொல்லி இந்த காலகட்டத்தில் நடக்கவே சொல்றேன். ஆக என்னாச்சு, வாழ்க்கையிலுடைய என்டர்டெயின்மெண்ட் என்ன ஆயிடுச்சு? இப்போ போயிருச்சு நமக்கு. எங்கே தான் ஊட்டிக்கு போனாலும் கொடைக்கானல் போனாலும் அப்புறம் அவர் ஜோப்பை பார்ப்பாரு, பர்ஸை பார்ப்பாரு இல்லை. அப்புறம் என்ன பண்ணுறது? நீங்களா கடை வீதிக்கு போகிறேன்பீங்க. எங்கே போனாலும் இந்த கடை வீதிக்கு போகிற பிரச்சனை ஒன்று இருக்குது. என்னத்தை பார்ப்பாலோ நீங்கள் அப்படியே பயந்து நடுங்கிட்டு இருப்போம். நம்ம எதை வேணும்னு கேட்பாளோன்னு பயந்துட்டு இருப்பாங்க அவங்க. இதெல்லாம் வேற வாழ்க்கையில் என்டர்டெயின்மெண்ட்ங்கிற ஒரு பேசிக்கில் என்ன வருது? பிரச்சனைகள், டென்ஷன் வருது. நம்ம என்டர்டெயின்மெண்ட்டே டென்ஷனாக மாத்திர பெரிய ஆளில் நாம தான், வேற யாருமே இல்லை இந்த உலகத்தில். ஓகே, ஒரு கோவில் ஒன்று கட்டிட்டு இருக்காங்க, சரிங்களா? ஒரு கோவில் வேலை நடந்துட்டு இருக்கு. அந்த கோவில் வேலையில எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? வேலை பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு சாமியார் வர்றார். அந்த சாமியார் என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த கோவில வேலை செய்யறவங்கள ஒருத்தனை கூப்பிடுறாரு. என்ன பண்ணிட்டு இருக்க நீ? ஏய்யா உனக்கு கண்ணு இல்லையா? நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு நீ கேட்கணுமா? பார்த்தா தெரியாதா? கேட்கறேன், தெரிஞ்சுதான் கேட்கறேன். நீ என்ன பண்ணிட்டு இருக்க? ஏன் இந்த வேலைக்கு வந்த? என்ன பண்றது? என் குடும்பத்தை காப்பாற்றணும், வேற வழி இல்லை. இப்படி எல்லாம் மண்ணும் கல்லும் சுமக்க வேண்டி இருக்கு, பைசாவுக்காக தான் அப்படின்னு அவர் சொல்றாரு. ஓகே, இன்னொருத்தவர், நீ எதுக்கு இந்த கோவில் வேலைக்கு வந்த அப்படின்னு கேட்டா அவர் என்ன சொல்றாரு? எனக்கு ஏதோ சும்மா இருந்தேன், டைம் கிடைச்சது, ஃப்ரீ டைம் எனக்கு கிடைச்சது, சரி பண்ணலாமேன்னு வந்துட்டேன். நான் கொஞ்சம் என்னது பணமும் தேவை இருந்தது, அதே சமயத்தில் ஃப்ரீ டைமும் கிடைச்சது, கொஞ்சம் ஜாலியாக இருக்கட்டும் சும்மா இருக்கிறதுக்குன்னு நான் என்ன பண்ணிட்டேன், வந்துட்டேன். சரி, ஃப்ரீ டைமை யூஸ்ஃபுல்லாக பண்ண மாதிரியாச்சு, பணமும் கிடைச்ச மாதிரியாச்சு. ஓகே, 3வது ஆளை கூப்பிடுறேன். நீ எதுக்காக இந்த கோவிலுக்கு கல்லு மண்ணும் சுமக்கிறேன்? நான் என்னுடைய புண்ணியத்தை சேகரிப்பதற்காக நான் என்ன பண்றேன்? இந்த வேலையை செய்யறேன். இப்ப இந்த 3ல எதை கடவுள் ஏத்துக்குவார்? சரி, உங்க குடும்பம் யார் கொடுத்தது? யாருங்க உங்களுக்கு குடும்பத்தை கொடுத்தாங்க? யாருங்க? தாத்தா பாட்டி, கொள்ளு தாத்தா பாட்டி, அதுக்கு மேல எள்ளு தாத்தா பாட்டி உங்களுக்கு குடும்பத்தை கொடுத்தாங்க. சரிங்க,
நமக்கு வீடு வாசல் மனை மக்கள் தோட்டம் துறவு யாரால கொடுக்கப்பட்டது? கொடுத்தாத்தா எழுத்தாத்தா மூலம். அப்படித்தானே? அவங்களுக்கு யார் கொடுத்தாங்க? கடவுள் கொடுத்தாரு. யதார்த்தமா நம்ம சொல்ற வார்த்தை என்னது? கடவுள் கொடுத்தாரு. அப்ப குடும்பம் ஒரு, உங்க வீடு ஒரு கோவில். அந்த கோவில்ல இருக்கக்கூடியவங்க எல்லாம் யாரு? மூர்த்திகள். அவங்களுக்கு நாம என்ன பண்றோம்? சேவை செய்யறோம். ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன பண்ணிக்கிறீங்க? என் குடும்பம் நல்லா இருக்கட்டும்னு சேவை செய்யறோம். என்ன பண்றது? கடமையான செய்ய வேண்டியிருக்கு. சொல்றோமா இல்லையா? வீட்டு வேலைய பிரதர்ஸ் தொழில் என்ன பண்ண வேண்டியது இருக்கு? ஏன் தான் இந்த வேலைக்கு வந்தனும்? ஒரு டீச்சரா போயிருக்கலாம் நினைச்சிருக்கீங்களா பிரதர்? ஒரு டீச்சரா போனா ஸ்கூலுக்கு போயிட்டு லெக்சர் கொடுத்துட்டு திரும்பி வந்துடலாம். இங்க யார் டீச்சரு? எங்க டீச்சர்? உங்க டீச்சர் வேலை நல்லா இருக்குதா இல்லையா? பாருங்க, அதுவும் நல்லா இல்லையா? நீங்க என்ன நினைப்பீங்க? ஒருத்தர்கிட்ட போய் அடிமையா டீச்சர் வேலை பார்க்கறதுக்கு பதிலா இந்த மாதிரி இன்ஜினியர் ஆயிட்டு நானே சுயமா ஒரு கட்டணத்தை கட்டிட்டு நானே ராஜா நானே மந்திரின்னு இருந்திருக்கலாம் அப்படின்னு அவங்க நினைப்பாங்க பிரதர். இக்கரைக்கு அக்கறை பச்சை. அவ்வளவுதான். உங்களுக்கு எந்த தொழிலை கொடுத்தாலும் திருப்தி இல்லை. எந்த தொழில் பண்ணாலும் அதுல ஒரு குத்தமுறை கண்டுபிடிச்சிட்டு திருப்தி இல்லாத வாழ்க்கையை நாம என்ன பண்ணக்கூடாது? வாழக்கூடாது. ஏன்னா நமக்கு கிடைச்ச வேலை இறைவன் கொடுத்தது. அந்த இறைவன் கொடுத்த வேலையை நாம என்ன பண்றோம்? சந்தோஷமாக செய்யணும். எப்படி? செஞ்சுதாங்க ஆகணும். நீங்க வேற வழியே இல்லைங்க. செஞ்சுதான் ஆகணுங்கிற கட்டாயத்துல இருக்கிறத ஏன் நாம இப்படி கொஞ்சம் மாத்திக்க கூடாது? என்னங்க? நேசிக்க கற்றுக்கொள்ளுங்கள். முதலில் உங்களை நேசியுங்கள். பிறகு யாரை நேசிக்கணும்? நம் தொழிலை நேசிக்கணும். ஏன்னா நீங்க ஆசையோட தான் இந்த படிப்பு எடுத்துருக்கீங்க. ஆசை இல்லாமல்லாம் எடுக்கல. அப்ப அதை நம்ம கடைசி வரைக்கும் என்ன பண்ணணும்? மெயின்டைன் பண்ணணும். அந்த அளவுக்கு நமக்கு என்ன இருக்கணும்? என்டர்டெயின்மெண்டா செய்யுங்க. ஒரு சின்ன தொழிலை கத்துக்கும் பொழுது நமக்கு எவ்வளவு சந்தோஷமாக இருக்கு. ஒரு சின்னதா ஒன்று நம்ம புதுசா ஒன்றை கத்துக்கிறோம்னா நமக்குள்ள என்ன வரும்? சந்தோஷம் வரும். அதே மாதிரிதான் உங்களுடைய தொழில்களில் என்ன இருக்கு? புதுசாக கத்துக்குவோம். அந்த மாதிரி செங்கல்ல தான் கட்டணும் இந்த தடவை இருக்கா பிரதர்? செங்கல்ல தான் நம்ம வீடு கட்டுறோமா இப்பெல்லாம்? வேற வந்துருச்சு. புதுசாக மாட்டோம். அதனால ஈ சாண்டா பி சாண்டா பாருங்க, அந்த காலத்துல ஆத்து மணல்ல கட்டணும். இப்ப ஆத்து மணல் எடுக்கக்கூடாது. சரி, அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? நான் எங்க போவேன்? மண்ணுக்கு. உடனே அதுக்கு ஒரு புதுசா நம்ம ஒரு சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சிட்டாங்க. நீ எம் சாண்டா என்னத்தையும் ஒரு சாண்டா நீ வந்து என்ன பண்ணிக்கோ. வாழ்க்கையில புதுசு வேணுங்க, மாற்றம் வேணும்னு நம்ம நினைக்கிறோம். அப்பதான் வாழ முடியும் இந்த உலகத்துல. இல்லைன்னு நம்ம என்ன பண்ண முடியாது? வாழ முடியாது. அக்செப்ட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் என்ன பண்ணணும்? அக்செப்ட் பண்ணிக்கணும். ஒரு அண்டா நிறைய அங்க பால் வச்சிருக்கிறேன். என்ன வச்சிருக்கிறேன்? உங்க முன்னாடி இன் ஃபில்லர்ல ஒரு 2 சொட்டு விஷம் எடுத்து அதுல போட்டுறேன். 2 சொட்டு தாங்க. ஆனா பால் என்னது? அண்டா பால். எல்லாம் வரிசையா வாங்க குடிங்க. என்ன பண்ணுவீங்க பிரதர்? எதுக்கு இந்த கொலவு? என்ன பிரதர்? நாங்க ஈரோட்ல இருந்திருப்பீங்க, இங்க வந்துக்கவே மாட்டீங்க இல்ல? எதுக்கு இந்த கொலவரி? சரி, நான் அண்டாவா விஷத்தை எங்க கொண்டு போய் கொட்டுறேன்? கடல்ல கொண்டு போய் கொட்டுறேன். வாங்க அந்த கடலை குளிங்கன்னு என்ன பண்ணுவீங்க? தைரியமா நீங்க என்ன பண்ணலாம்? குளிக்கலாம். ஆமா, அண்டா பாலையே 2 சொட்டுல விஷமாச்சு. ஏன் அண்டா விஷம் கடலை விஷமாக்கல? ஏன் கடலை விஷமாக்கல? குவான்டிட்டி அதிகமாயிடும். அதே சமயத்துல அதை நான் ஏத்துக்குது. நீ விஷத்தை கொட்டுறியா கோவத்தை கொட்டுறியா? சரி வா, உன்னை அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஆனா நான் மாற மாட்டேன். ரைட்? கடல் மாறாது. அப்போ நீங்க உங்க குவாலிட்டி என்ன? நீங்க அதுல ஸ்ட்ராங்கா இருக்கணும். நான் என் வாழ்க்கையை சந்தோஷமா தான் அனுபவிப்பேன். இந்த சந்தோஷத்தை நீங்க அண்டா பாலா இருந்தா என்ன ஆயிடும்? உங்களை சுத்தி எத்தனை விஷம் இருக்கு? எத்தனை சொத்து விஷம் இருக்கு? சந்தோஷத்தோட சும்மா ட்ரெஸ் பண்ணிட்டு எங்க போவீங்க?
பில்டிங் கட்டடம் என்ன பார்க்கலாம் கிளம்புவீங்க. அங்க போனா என்ன ஆகும்? ஏகப்பட்ட விஷம் நிற்கும். நீங்க அண்டா பாலா இருந்தா என்ன ஆயிடுவீங்க? விஷம் ஆயிடுவீங்க. நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கணும். இதுதான் ஆன்மீகம். நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கிறது தான் ஆன்மீகம். ஸ்ட்ராங்னு என்ன தெரியுங்களா? அக்செப்ட் பண்ணிக்கோங்க, இதெல்லாம் நடக்கும், சாதாரணம், அப்படித்தான் இருக்கும், கலியுகம் இப்படித்தான் இருக்கும். அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அக்செப்ட் பண்ணிட்டு அதுக்கு என்ன பண்ணணும்னு யோசிங்க. யோசிக்கிறது தப்புங்களா? புது வழியை கண்டுபிடிக்கிறது தப்புங்களா? இல்ல. நான் என்னுடைய குஷியை நான் எதற்காகவும் விடமாட்டேன். எங்களுடைய ஹெட் ஜானகிதாதின்னு இருந்தாங்க. அவங்களுக்கு 102 வயசு வரைக்கும் வாழ்ந்தாங்க. வயசானவங்க 102 வயசு வரைக்கும் இருந்தாங்க. அவங்க இந்த மோஸ்ட் ஸ்டேபிள் மைண்ட் இன் த வேர்ல்டு. அவங்கள டெஸ்ட் பண்ணி டாக்டர்ஸ் எல்லாம் இஇஜி பார்க்கும் பொழுது அவங்க வந்து ஸ்டேபிள் மைண்ட் அவங்க தான் உலகத்திலேயே. வேற யாரும் வந்து என்ன பண்ண முடியாது. அந்த மாதிரி ஸ்டேபிள் மைண்ட் இல்லைங்கிறத சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சாங்க. உங்களுக்கு எப்படி அப்படின்னா அவங்க சொல்றாங்க, என்னை யாரும் அசாந்தி பண்ண முடியாது. என்ன பண்ண முடியாது? என்னை யாரு கவலைப்படுத்த முடியாது. என்னை யாரு துக்கப்படுத்த முடியாது. நான் டென்ஷன் என்னை யாரும் பண்ண முடியாது. ஏன்னா நான் அலோவ் பண்ண மாட்டேன். அப்ப டென்ஷனையும் கவலையும் துக்கத்தையும் யார் அலோவ் பண்றாங்க சொல்லுங்க? நாம தான் அலோவ் பண்றோம். ஒரு பெருசா கதவை திறந்து வச்சுக்குவோம், அது ஆட்டோமேட்டிக்கா உள்ள வந்துடும். பாலைவனத்துல ஒருத்தன் ஒட்டகத்தை கட்டிட்டு போறான். திடீர்னு இந்த மண் புயல் ஒன்று வரும். பாலைவனத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மண் புயல் ஒன்று வரும். அது வர்ற மாதிரி தோணுது. உடனே இவர் டென்ட் அடிச்சு என்ன பண்ணிக்கிறான்? அதிலிருந்து தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கு ஒட்டகத்தை வெளியில கட்டி விட்டுட்டு இவன் உள்ள படுத்துக்கிறான், டென்ட்டுக்குள்ள படுத்துக்கிறான். அப்போ கதை தானே. மணல் புயல் வருது. உடனே இந்த ஒட்டகம் சொல்லுது, முதலாளி மணல் புயல் வருது, எனக்கு கஷ்டமா இருக்கு, கண்ணில் இல்லாமல் மண் விழுந்துரும், நான் தலையை மட்டும் கூடாரத்துக்குள்ள வச்சுக்கிறேன். இவனும் முதலாளி சரி பாவம் உன் தலையை உள்ள விட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு என்னாச்சு? தலைய வைக்குது. கொஞ்ச நேரத்துல என்ன பண்ணுது ஒட்டகம்? அப்படி என்ன பண்ணுச்சு? அப்படியே உள்ள போயிருச்சு. அந்த கூடாரமும் சின்னது. அந்த முதலாளி என்ன பண்ணிட்டா? கூடாரத்துக்கு அந்த பக்கம் போயிட்டான், இது தள்ளி விட்டுருச்சு. இப்ப மணல் புயல்ல யார் இருக்கா? முதலாளி இருக்கான், இது ஜம்முன்னு உள்ள போயிருச்சு. அவன் என்ன திட்டான், மோகம் உள்ள வந்துருச்சு. அவன் ஏன் என்ன திட்டினான்? இன்னும் கொஞ்சம் உள்ள வந்துருச்சு ஒட்டகம். அவன் என்ன திட்டி இருக்க கூடாது, இன்னும் கொஞ்சம் வந்துருச்சு ஒட்டகம். அவன் எப்படி திட்டலாம்? உள்ள வருதா? கொஞ்சம் கொஞ்சமா உள்ள வருதா ஒட்டகம்? அப்புறம் நீங்க எங்க போயிட்டீங்க? மணல் புயல சிக்கிட்டீங்க. ஏன் உள்ள விட்டீங்க? தலையே முதல்ல உள்ள விட்டீங்க, அதை அனுமதிச்சீங்க. துக்கம் வருங்க, ஒட்டகம் கேட்கும், நம்மள வரேன்னு சொல்லும். ஆனா நீங்க என்ன பண்ணக்கூடாது? ஒரு துளி கூட முகத்தை உள்ள வர விடக்கூடாது. நீங்க அது வந்து நாம நம்மளுடைய தொழில பார்த்தீங்க அப்படின்னா எல்லா வித பிரச்சனைகளும் வரும். மாதாவுக்கு மட்டும் பிரச்சனை இல்லைன்னு நினைக்காதாங்க, அவங்களுக்கும் வரும், எங்களுக்கும் வரும், எல்லாருக்கும் வரும். ஆனா எல்லாரும் இந்த ஒட்டக தலையை என்ன பண்ணக்கூடாது? உள்ள விடாதீங்க. நாம தான் உள்ள அனுமதிக்கிறோம். நீங்க வெயில் காலம், மே மாசம் வெயில் காலங்க, நான் என்ன பண்றேன் அப்படின்னா நான் வீட்டுக்குள்ள உட்காந்துட்டு இருக்கிறேன். எங்க வீட்டுல நானும் அவரும் ஜாலியா பேசிட்டு இருக்கிறோம். அப்ப நீங்க ஒரு 4 பேர் எங்க வீட்டுக்கு வரீங்க. வந்தா எப்படி வரீங்க? வெயில் காலத்துல நல்ல வேர்த்து விறுவிறுத்து போய் தண்ணி தாகமா இருக்கு. நம்ம ஊர்ல தான் வீட்டுக்குள்ள வந்தோடனே தண்ணி கொடுப்பாங்க, வேற எங்கேயும் நீங்க பார்க்க முடியாது. அது கோயம்புத்தூர் மாவட்டம், இதனுடைய ஒரு பாரம்பரிய ஒரு பண்பாடு. தண்ணி குடிக்கலன்னா தான் கஷ்டப்படுவாங்க அவங்க, தண்ணி கூட குடிக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு. நம்ம ஊர்ல தான் தண்ணி கொடுப்பாங்க, வேற நகரத்துல எல்லாம் போனீங்க தண்ணி கொடுக்கவே யார் நீ போ அப்படின்ட்டுருவாங்க, கதவை தொட்டுன்னு சொல்லுவாங்க. நம்ம ஊர்ல தான் அந்த பாரம்பரியம், தண்ணி கொடுக்கறது போன உடனே. சரி நானும் என்ன பண்ணிட்டேன், தண்ணி குடிங்கன்னு. தண்ணியோட நிறுத்த முடியுமா? எங்க வீட்டுக்காரர் என்ன பார்த்து போய் ஆரஞ்சு ஜூஸ் கொண்டு வா. சரி இப்போ என்ன பண்றேன், ஆரஞ்சு ஜூஸ் கொண்டு வர்றதுக்கு நான் போறேன். போயிட்டு இவ்வளோ பெரிய கண்ணாடி கொண்டாருங்க,
கண்ணாடி டம்ளர் இவ்வளோ பெருசுல ஆரஞ்சு ஜூஸ், அது கூல் படிக்கட்டியெல்லாம் போட்டு என்ன பண்ற ஜூஸ், அதை ஒரு தட்டுல வச்சு வாங்க பிரதர், இங்க உள்ள இங்க வந்து உட்காரு, இங்க வாங்க. அந்த அப்படியே தட்டு 4 டம்ளர், அது எவ்வளவு பெரிய டம்ளர், இவ்வளவு பெரிய டம்ளர். அதை பார்த்தோன்னா உங்களுக்கு எப்படி இருக்கு? ஆரஞ்சு ஜூஸ். எனக்கு என்ன ஒரே தாகம், எப்படா கைக்கு வரும் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அவங்களோட அதை பார்த்துட்டு இருக்கீங்க. வெளியில முத்து முத்தா வேற கண்ணாடி டம்ளர்ல இருக்குது ஜில்லுன்னு. நான் வரும்போது திடீர்னு அந்த விரிப்புல கால் பட்டு தடிக்கி விட்டு என்ன ஆயிடுச்சு, எல்லாம் கொட்டிடுச்சு. கண்ணாடி டம்ளரா சின்ன சின்ன உடஞ்சு போச்சு. போச்சா வடை போச்சா? எங்க வீட்டுக்காரர் என்ன எப்படி பார்ப்பாரு? என் பிரதர், உங்க வைஃபை நீங்க எப்படி பார்ப்பீங்க? மேலே ஒரு முறைப்பீங்க. எல்லாருக்கும் முன்னாடி நீங்க வைஃபை திட்ட முடியாது, ஏன்னா அதுக்கப்புறம் நீங்க தீந்தீங்க அவங்க போனதுக்கு அப்புறம். அதனால திட்ட முடியாது. அப்படி ஒரு பார்வை பார்த்துட்டு நீங்க 4 பேர் இருக்கீங்களே வந்தவங்க, பாவம் போச்சா, தண்ணியோட போச்சா. அப்புறம் அவர் சொல்வார், எங்க வீட்டுக்காரர் சொல்வார், போய் எவர் சில்வர் டம்ளர்ல ஜூஸ் கொண்டு வா. நான் போய் மறுபடியும் என்ன பண்ணுவேன், எவர் சில்வர் டம்ளர்ல ஜூஸை கொண்டு வருவேன். அவங்களும் குடிச்சுட்டு என்ன பண்ணுவாங்க, ஏன்னா இதெல்லாம் சுத்தம் பண்ணணும் வேற. நாம இருந்தா இடத்துல அவசர அவசரமா அதை குடிச்சு போட்டு இந்த வம்புக்கு நாம வேண்டாம்ப்பா, அவங்ககிட்ட ஒரு எப்படியோ சண்டை பிடிச்சிட்டு நீங்க கடல் அடிச்சுக்கிட்டு ஓடிடுவீங்க நீங்க 4 பேர், சரிங்களா? உடனே எங்க வீட்டுக்கார் புத்தி இருக்குதா அவனுக்கு, கொண்டு வர்றது என்னது, கிளாஸ்ல கொண்டு வர்றேன், பார்த்து வரக்கூடாதா? இந்த சிச்சுவேஷனை யார் அக்செப்ட் பண்ணுவீங்க? ஆமான்னு மாதாஸ் கிட்ட கேள்வி கேட்கிறேன். இது பாவம், நீங்களாம் கொஞ்சம் அப்படியே அமைதியா இருக்கலாம். இவங்க கிட்ட கேள்வி ஒத்துக்குவீங்களா? கண்டிப்பா ஒத்துக்கணுமா இல்ல நீங்க ஒத்துக்குவீங்களா? நீங்க ஒத்துக்குவீங்க. ஒத்துக்கணுங்கிறது ஜென்ரல் பாயிண்ட். நீங்க என்ன கேரக்டர்னு நீங்க புரிஞ்சுக்கணும், உங்களையும் நீங்க புரிஞ்சுக்கோங்க. நீங்க அந்த சிச்சுவேஷன்ல நான் இந்த கண்ணாடி டம்ளரு உடைச்சது தப்பா ரைட்டான்னு நீங்க உங்க ஹஸ்பண்ட் கிட்ட உடனே என்ன வார்த்தை சொல்லுவீங்க? சொல்லுவீங்க அம்மா நீங்க பாத்துங்க, நான் என்ன பண்ணிட்டேன், நான் வேணும்னா போட்டேன், நான் வேணும்னு போட்டேன். எப்படி தெரியும்? தட்டி உடனே எப்படி தெரியும்? எது தட்டி விட்டுருச்சு? எங்க ஆடு தட்டி விடுச்சா இல்ல அந்த மேட் தட்டி விட்டுச்சாங்க? அந்த மேட்டு வா 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 நீ வர்றையா கண்ணாடி டம்ளர் எடுத்துட்டு உன்னை தட்டி விடுறேன் பாருன்னு மேட் சொல்லுச்சு. இந்த கால் என்ன சொல்லிச்சான், அப்படி வா வலிக்கு இன்னைக்கு உன்னை பழி வாங்குறேன்னு கால் சொல்லுச்சு. எங்க கால் தட்டி விட்டுதா மேட் தட்டி விட்டுதா? இப்ப சொல்லுங்க பதில். காரணம் தெரியல, பாத்தீங்களா? காரணம் தெரியல. முள்ளு குத்திச்சுன்னு சொல்லுவாங்களே, நாம தான் போய் ஓஹோ நீங்க விட்டுனா அவங்க கொட்டினா காரணம் தெரியுமா? சரி பிரதர்ஸ் கொட்டிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்க என்ன சொல்லுவீங்க? திட்டுவீங்களா மாட்டீங்களா? திட்டுவான் பிரதர், திட்டுவாங்க பிரதர். ஆனா நீங்க திட்டீங்கன்னா நாங்க ஏத்துக்க மாட்டோம். ஏன்னா உங்க அம்மா போன மாசம் ஒரு ஜாடியை உடைச்சாங்க, கேட்டீங்களா? கேட்டீங்களாங்க? அப்புறம் என்ன மட்டும் கேக்குறீங்க? எங்களையும் உடைச்சாலும் கேட்க முடியாது. நீங்க என்ன மட்டும் கேக்குறீங்க? உங்க அக்கா அன்னைக்கு என்ன பண்ணா, ஒரு பீங்கன் கப்ப உடைச்சாலா இல்லையா? அதை கேட்டீங்களா? பின்ன பொண்ணு கூட எப்படி என்ன கேட்கலாம்? உங்களுக்கு பிரச்சனையே இல்லை பிரதர். பிரதர் என்னுடைய தவறை நான் ஒத்துக்கொள்ளவே மாட்டேன், ஒத்துக்கொள்ள மாட்டேன். ஏன்னா நான் யாரு? நான் பர்ஃபெக்ட். நான் சொல்றதான் சரி, நான் பண்றதுதான் சரி. இது என்டர்டைன்மெண்ட், வீட்டுக்குள்ள என்டர்டைன்மெண்ட். நான் திருந்தவே மாட்டேன்.
அடுத்த தடவை 6 கண்ணாடி டம்ளர் உடைப்பேன். இப்ப 4, அப்புறம் என்னது 6. சரிங்களா? வேற வழியே இல்லைங்க. என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. கடவுளே வந்தாலும் என்ன திருத்த முடியாது. வாங்க, பார்த்துட்டு வாங்க. என்னங்க ஆரஞ்சு ஜூஸ் அந்த 4 பேர் எட்டியே பார்க்க மாட்டாங்க. நம்ம வீட்டுக்கு வரவே மாட்டாங்க. வீட்டில் நடக்கக்கூடிய விஷயங்களை நீங்க ஏற்றுக்கொள்ளுங்கள். கடலாக இருங்கள், கடலாக இருங்கள். கண்ணாடி வெடிச்சது ஒரு துளி விஷம்தான், பிரச்சனை தான். காசு கொடுத்து வாங்கியிருக்கீங்க, நீங்க சம்பாதிக்கிறதுன்னு ஈஸியா? ஏங்க அவங்க கட்டட வேலைக்கு போயிட்டு வெயிலையும் அதுலயும் நிற்பாங்க. அவங்க கடற்கடன் ஏறுவாங்க, பக்கத்துல புடிமானமே இருக்காது. அது என்ன இந்த சாரங்கட்டி கிடுகிடுன்னு ஏறுவாங்க. நீங்க ஏற முடியும்? இந்த படியாரவே நமக்கு அவ்வளவு சங்கடமா இருக்கு. என்ன பிரதர், அவங்க எப்படி கடகடன்னு ஏறுறாங்க? கைப்பிடியே இல்லாத செவத்துல அந்த இடத்துல அப்படி நிற்பாங்க, பயந்து போய். நாம தான் பயந்து போய் கீழே விழுந்து. அவங்க கீழே விழுந்தா விழுவாங்களா? விழுக மாட்டாங்க. ஏன்னா அவங்க கிட்ட ப்ளூ பிரிண்ட்ல என்ன இருக்கு? எச்சரிக்கை உணர்வு இருக்கிறது. அவங்களுக்கு அது மசில்ஸ் மெமரி. அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில அக்செப்ட் பண்ணணுங்கிறது கூட மசில்ஸ் மெமரி கொண்டு வந்துடணும். அதை ஏற்றுக்கணும். அவ வேணும்னு போட்டு உடைக்கல, காலம் தடக்கல, சமகாலமும் பழி வாங்கல. நாம கொஞ்சம் கவனக்குறைவாக இருந்திருக்கோம், வேணும்னு செய்யல. பாட்டிலையும் கீழே போட்டோம், எச்சரிக்கை உணர்வு. அந்த மசில்ஸ் மெமரி நம்ம கிட்ட எச்சரிக்கை உணர்வு இல்லை. நான் என்ன சொல்லணும், கரெக்ட் தான். நெக்ஸ்ட் டைம் நாம என்ன பண்ணிக்கலாம், கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கிறேன். இப்படி சொல்லிட்டா அங்க வம்பு சண்டைக்கு இடம் இருக்கா? இல்ல. நம்முடைய ஒவ்வொரு நிமிட வாழ்க்கையும் என்னது உங்களுக்கு மிக அரிதானதுங்க. ஒவ்வொரு நிமிஷமும் நமக்கு கிடைக்காதுங்க. போனா அந்த வாழ்க்கையை நம்ம என்ன பண்ணணும், வருமானத்தை சேர்த்து கொள்ளும்படி சொல்ல. என்ன வருமானம்? நிம்மதி, சந்தோஷம் அப்படிங்கறதுதான் உங்களுடைய வருமானம். இந்த நிம்மதி வருமானத்துக்கு அப்படிங்கிறதுக்காக தான் வெளியில நம்ம வேலைக்கு போய் வருமானத்தை என்ன பண்றோம், சம்பாதிக்கிறோம். வருமானம் எதற்காக? பணம் சம்பாதிக்கிறது எதுக்குங்க? நிம்மதியா இருக்குத்தானே. ஏங்க நீங்கெல்லாம் மயில் கழுத்து பட்டுப்புடவை கட்டுறது எதுக்குங்க? மயில் கழுத்து கடை இத்தனாக பார்டர் போட்டு பட்டுப்புடவை கட்டுறது எதுக்குங்க? மாதாஜி எதுக்கு? நீங்க சந்தோஷமா இருக்கிறதுக்கு. எனக்கு மயில் கழுத்து கலர்ல இவ்வளவு அகல பார்டர் போட்டு கட்டணும்னு எனக்கு ரொம்ப ஆசைங்க. என் புருஷன் வெயில்ல காஞ்சு மழையில நனைஞ்சு அவர் சம்பாதிச்சதுல நான் 50,000 கொடுத்து ஒரு பட்டுப்புடவை வாங்கிட்டு ஜம்முன்னு கட்டுறேன். இல்ல அவர் என்ன கட்டுறாரு? ஏங்க நீங்க பட்டு வெட்டி கட்டுறீங்களா? கரை போட்டு என்ன போனா போகுது. ஏதோ ஒரு பேண்ட் சட்டை அதே கலரு அதே சட்டை ஏதாவது ஒண்ணு அலங்காரம் இருக்குதா? லட்சுமி நாராயண மாதிரி நான் பச்சைக்கச்சை வெட்டி கட்டிட்டு இவ்வளோ ஒரு ஜிப்பாவை போட்டுக்கிட்டு கழுத்துல ஒரு நெக்லஸ், அது நீளமா முத்து மாலை போட்டு நாராயண மாதிரி நீங்களே இருக்கிறீங்களா? நீங்க அப்படி போட ஆரம்பிச்சீங்கன்னா இவங்கெல்லாம் அவ்வளவுதான் முடிஞ்சாங்க. இல்ல எது இருந்தாலும் இல்லாட்டி நம்முடைய வாழ்க்கை என்பது என்டர்டெயின்மெண்டா தான் இருக்கணும். அக்செப்ட் பண்ணிக்கோங்க. உங்க வாழ்க்கையை நீங்க என்ன பண்ணிக்கோங்க, எப்படி இருக்கீங்களோ அதை அக்செப்ட் பண்ணுங்க. ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் நமக்கு இருக்கணும். உடைச்சது தப்புன்னு ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனம் நமக்கு இருக்கணும். இல்ல அதை ஏற்றுக்கொள்ள முடியலன்னா நம்ம ரொம்ப கஷ்டப்படுவோம் வாழ்க்கையில். சரி, இப்போ நான் ஒரு குட்டி விளையாட்டு ஒன்று உங்களுக்கு முன்னாடி விளையாட போறேன். உங்களை வச்சுதான் நான் விளையாட போறேன். ரைட்? யார் வரீங்க? 4 பேர் எனக்கு வேணும். 4 பேர் வாங்க. உங்களை ஒன்றும் சொல்ல மாட்டேன், ஓடி ஆடியில விளையாட சொல்ல மாட்டேன். வாங்க, கை தட்டி இருக்கப்பா. குனிஞ்சு வந்திருக்கிறாங்க. குனிஞ்சு வந்துட்டாங்க. ஒரு பேப்பர் வாங்கம்மா. ஒருத்தர் வாங்க.
பேப்பர் எடுங்க. அது 4 கிளிங்க. இவங்க பேர் வந்து சிகப்பு ரோஸ், இவங்க மஞ்சள் ரோஸ், இவங்க ப்ளூ ரோஸ், இவங்க என்னது மெரூன் ரோஸ். ஓகே, 4 ரோஸ் நம்ம முன்னாடி நிற்கிறாங்க. நடுவில் நில்லுங்கப்பா, நீங்கள் தான் கதாநாயகிகள், ஹீரோயின்ஸ், ரைட்? இப்போ உங்ககிட்ட ஒரு பேப்பர் விளையாட்டு விளையாட போகிறோம். இது வந்து ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு. இதை நீங்கள் எல்லாம் வந்து புரிஞ்சுக்கோங்க. நாம் எவ்வளவு தவறு செய்யணும். இந்த விளையாட்டுக்கு பேர் குற்றவாளி யார்? இந்த விளையாட்டுக்கு பேர் என்ன? குற்றவாளி யார்? இத யாரு குற்றவாளின்னு நீங்க கண்டுபிடிக்க போறீங்க. நீங்க எல்லாம் யாரு? சிஐடி 007. நீங்க எல்லாருமே யாரு? 007. ஓகே, ரைட். இப்போ உங்ககிட்ட 3 கட்டளை சொல்லுவேன். அந்த 3 கட்டளையை கண்ணை மூடிட்டு நீங்க செய்வீங்க. ரெடியா? ரெடி. எல்லாரும் ஹீரோயின்ஸ் தெரியறாங்களா? 3 பேர் 4 பேர் கண்ணை முடிக்கோங்க. உங்க பேப்பரை கையில் வச்சுக்கோங்க. நான் கொடுத்த இந்த பேப்பரை நம்பர் 1 2ஆக மடியுங்கள். அதையும் 2ஆக மடியுங்கள். நாலு கார்னரையும் கிழிங்க. கிழிச்சாச்சா? பாக்கி இருக்கு. கிழிச்சிட்டீங்களா? என்ன நீங்க கண்ணமூடி இருக்கீங்க, நாங்க தான் பார்த்துட்டேன். கிழிச்சிட்டீங்கன்னு சொல்லிட்டேன். இனிமே என்ன கிழிச்சேன்னு இவங்களை யாரும் கேட்கக்கூடாது. என்னத்தை கிழிச்சேன்னு யாராவது கேட்டீங்க அப்புறம் பாருங்க. சரி, கடை பார்க்கலாம். இவங்க எப்படி கிழிச்சிருக்காங்கன்னு பார்க்கலாம். இவங்க கிழிச்சது எப்படி கிழிச்சிருக்கிறாங்க வச்சுப்பாங்க. நீங்க என்னத்த பண்ணீங்கம்மா? இது எடுத்துட்டா என்னமோ ஆயிடுச்சு. நாங்க முடிச்சுக்கோங்க. எதுக்கும் நீங்க பண்ணீங்க. இவங்களும் கிழிச்சிருக்கிறாங்க. அவங்க கிழிச்சது காமிங்க. உங்க கிழிச்சது எப்படி இருக்குது? இதுக்கு எதுக்கு வித்தியாசம் இருக்குதா? அப்புறம் நீங்க வித்தியாசம் இருக்கா? இவங்க 3 பேர் பிடிக்க முடியும், நீங்க பிடிக்க முடியாது. வம்பா போச்சு இல்ல? இப்போ உங்ககிட்ட கேள்வி. நான் என்னத்த சொன்னேங்க? கரெக்டா தானே சொன்னேன்? 4 பேர்த்துக்கு ஒரே மாதிரி தான் சொன்னீங்க. 4 பேர்த்துக்கு ஒரே மாதிரி சொன்னேன். இவங்க 4 பேரும் வித்தியாசமா ஏன் கிழிச்சாங்க? குற்றவாளி யார்? ஏன் இப்படி தப்பு தப்பா கிழிச்சாங்க? குற்றவாளி யார்? இதுதான் கேள்வி. எங்க சிஐடிஸ் எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். குற்றத்தை கண்டுபிடிச்சவங்க, குற்றவாளியை யார் கண்டுபிடித்தீர்கள்? குற்றவாளியே இல்ல. அவங்கவுங்க மனசு ஏங்க புரியலையா? உங்க மனசுக்கு தகுந்த மாதிரி தான் கிழிச்சிங்களா? நான் என்ன சொன்னேன்னா அதைத்தானே செய்ய சொன்னேன். உங்க மனசு படி கிழிங்க நான் சொன்னேனா? இல்ல இல்லையே. எப்படி புரிஞ்சுது? கரெக்டா தானே புரிஞ்சுது. 2ஆக மடிக்க சொன்னேன், அதையே 2ஆக மடிக்க. 4 கார்னரை கிழிங்க. என்ன கரெக்டா தானே பண்ணாங்க? புரிஞ்சுக்கிட்டாங்க. சரி, என்ன அவங்க 3வது நிக்கிறவங்க கார்னர்ங்கறது இங்கிலீஷ்ல தமிழ் புரிஞ்சுக்கிட்டாங்களா? அது கேட்கணும். கார்னர்ங்கறது புரிஞ்சுக்கிட்டா நான் வந்து ரெக்டாங்கிள். இவங்க பதில் சொல்லிட்டாங்க.
நல்ல வேளை நீங்க யாரும் நம்ம சொன்னதை கேட்கல. ரைட், நாளைக்கு சொல்லுங்க பிரதர். அதுதான் நம்ம வந்து ப்ரொசீஜர் கரெக்டாக சொல்லலை. எஸ், கை தட்டிடுங்க. குற்றவாளி யார் இப்போ பிரதர்? நான் தான். போய் உட்காருங்க. அவர் சிஐடி நாட் 7 ஏற்கனவே உங்க பேர் என்ன பிரதர்? எக்ஸ்ட்ரா கொடுத்துடலாம். மதன். மதன், மதன் நாட் 7. கிளாப் பண்ணிடுங்க பிரதர். உட்காருங்க. ரொம்ப தேங்க்ஸ் பிரதர். இதுல குற்றவாளி நான் குற்றவாளின்னு உங்களுக்கு தெரிஞ்சதுங்களா? யாருக்காவது தெரிஞ்சது? தெரியல. இதுதாங்க விஷயம். உலகத்துல உங்க வீட்டுல நடக்கிற விஷயம், வெளியில நடக்கிற விஷயத்துல நான் தான் குற்றவாளி. ஃபர்ஸ்ட் குற்றவாளி யாரு? நான் தான். இல்ல, இதை நாம தெரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறோம். மத்தவங்களை என்ன பண்ணிடுறோம்? அவன் இஷ்டத்துக்கு கிழிச்சாங்க, அவங்க புரிஞ்சபடி கிழிச்சாங்க. இல்ல, நான் கரெக்டா சொல்றேன். நான் எப்படி சொல்லியிருக்கணும்னா, நான் கொடுத்த இந்த பேப்பரை நீள வாக்கில் 2ஆக மடிங்க. நீங்க அதை தான் சொன்னீங்க, நான் கம்முன்னு உங்களை அடக்கிட்டேன். அடுத்தது குறுக்குவாட்டில் 2ஆக மடியுங்கள். இத்தனை இன்ச்சுக்கு கார்னரை மட்டும் கிழிங்க. நான் 4 பக்கம் கிழிங்கன்னு சொன்னேன், இவங்க கரெக்டா 4 பக்கம் கிழிச்சிட்டாங்க. மற்றவங்க எல்லாம் கார்னரை மட்டும் கிழிச்சாங்க. நான் கார்னர் கிழிக்கணும்னு சொன்னேன். இவங்க தான் என்ன பண்ணாங்க? சும்மா நான் கிழிச்சு விட்டாங்க. கிழிச்சு தொங்க விட்டாங்க. இல்ல, அதாவது வாழ்க்கையில நம்ம பேச கத்துக்கணும். நம்ம பேச்சால எவ்வளவு பிரச்சனைகள் வருதுன்னு இதுல இருந்து நாம என்ன பண்ணிக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். பேசும்போது கரெக்டா பேசலைன்னா ரொம்ப கஷ்டம். நான் நேற்று கூட ஒரு மீட்டிங்ல சொன்னேன். நான் வந்து சக்கரவள்ளி கிழங்கு வாங்க போனேன். இந்த மார்க்கெட்ல போகும்போது சக்கரவள்ளி கிழங்குல வந்து ஒரே மண்ணா இருந்தது. நான் ஏன் இப்படி மண்ணா இருக்குன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டேன். வேற எப்படி இருக்கணும்னு சொல்றீங்க? ஏங்க, சக்கரவள்ளி கிழங்கு எங்க இருக்கும்? அப்புறம் மண்ணு இருக்கத்தானே இருக்கும். கழுவிட்டா போயிருது. இப்ப எனக்கு அதுக்கு என்ன பண்ண சொல்றீங்கிறா? அப்ப என் பேச்சு எப்படி இல்லை? கரெக்ட் இல்ல. இந்த சின்ன விஷயத்துல கூட நம்ம கரெக்டா என்ன பண்றது இல்ல, பேசுறது இல்ல. ரைட், வாங்க. வணக்கம். வாங்க வாங்க வாங்க. தவறு யார்? குற்றவாளி யார்? இந்த விளையாட்டுல நான் தான் குற்றவாளின்னு யாருக்குமே தெரியாம நான் குற்றத்தை பண்ணியிருக்கேன். ரைட், அது போல வீட்லயும் சரி வெளியிலயும் சரி நாம சரியா பேசாம நான் என்ன பண்ணிடுறேன், மத்தவங்க மேல பழி போடுறேன். நீங்க ஒரு விஷயத்தை சொல்லணும்னா கிளீனா சொல்லணும். அதை நம்ம வீட்டுல சொல்றோம்னு நினைக்கிறீங்க இல்ல. அப்ப என்ன வருது? நீ சரியா சொல்லல, புரியும்படி சொல்லல, நீ பாட்டுக்கு மனசுல நினைச்சுக்கிட்ட, என்கிட்ட சொல்லவே இல்லை. இந்த மாதிரி புருஷன் பொண்டாட்டிக்குள்ள என்ன வரும்? நீ சொல்றேன்னு நினைச்சிட்டு சொல்லலே பாரு. அவரு இவங்க சொன்னா இல்லையான்னு குழம்பு போயிடுவாங்க. சொன்ன மாதிரி இருக்கும், அவருக்கு கேட்ட மாதிரியே இருக்காது. இல்ல, அப்புறம் எப்படிங்க வாழ்க்கை என்டர்டைன்மெண்டா மாறும்? சின்ன சின்ன விஷயத்துக்கு வீட்டுல என்ன வருது? சண்டை வருது. நீங்க பேசுவதை முதலில் சரியாக பேசினாலே அங்க என்ன வராது? பிரச்சனை தீந்துரும். உங்களுடைய தவறை நீங்கள் ஒத்துக்கொண்டாலே என்னது? அந்த பிரச்சனை தீந்துரும். ரைட்? நம்ம வாழ்க்கையில வந்து என்னுடைய தவறை நான் என்ன பண்றது இல்ல, ஏத்துக்கிறதே இல்லை. இந்த சேர்ல உட்கார முடியுமா? ரொம்ப சின்ன இந்த சேர், அது கொஞ்சம் கஷ்டம். டக்குன்னு யார் வரீங்க? பிரதர்ஸ் வரீங்களா? சிஸ்டர்ஸ் வரீங்களா? மடமடன்னு வாங்க. இவங்க எல்லாம் கதாநாயகியா நடிச்சிட்டாங்க. நீங்க வாங்க 4 பேர். யாரு? நம்ம பிரதர்ஸ். வேற யாராவது வாங்க. வாங்க. நீங்க ஞானத்தை விட்டு பேசக்கூடாது. வாங்க, ஞானத்தையே பேசக்கூடாது நீங்க. பிரதர், ஒரு சின்ன கேம் இவங்களை வச்சு. பிரதர்ஸ் வாங்க. நாகராஜ் வாங்க. பிரதர்ஸ் 2 பேர் வாங்க. ஏன் பிரதர் ஒழிஞ்சுக்கிட்டீங்க? அந்த 4 சிச்சுவேஷன்ல ஞானத்தின் ஆதாரத்தில் நீங்க பேசக்கூடாது. நீங்க ஞானத்துக்கு வரல, நீங்க ஞானி இல்லை, ஒண்ணுமே இல்லை, சாதாரண லௌகிக்கவாதி. சரியா?
அந்த மாதிரி தான் நீங்க பதில் சொல்லணும். ஓகே, ஃபர்ஸ்ட் கேள்வி, நீங்க தவறு செய்யலை, என்ன பண்ணல, தப்பு செய்யல, ஆனா உங்களை தப்பு செஞ்சுட்டேன்னு சொல்றாங்க, நீங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க? கோவப்படுவீங்க. நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா கொஞ்ச நேரம் பொறுமையா இருந்து பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் பொங்கி எழுதுருவீங்க. ரியலைஸ் பண்ணுவேன். நீங்க ரியலைஸ் பண்ணிடுவீங்க, கோவம் வராது. ரியலைஸ் பண்ணிட்டு இல்ல, நீங்க தப்பே பண்ணல பிரதர். தப்பு பண்ணினாலும் எனக்கு தெரியும், நான் ரியலைஸ் பண்ணிக்கிறேன். பதில் அது இல்ல, நீங்க தப்பு பண்ணல, நீங்க தப்பு பண்ணிட்டேன் நான் சொல்றேன், நீங்க தப்பே பண்ணிட்டீங்க, ஆனா நீங்க தப்பே பண்ணல, ஆனா நான் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்றேன்ல, நீங்க பண்ணிட்டீங்க. அதான் வேணும் எனக்கு. ஆர்கியூமெண்ட் பண்ணியே தீர்வாரு. அடுத்தது, நீங்க தப்பு பண்ணிட்டீங்க, கண்ணாடி பாட்டில என்ன பண்ணுவீங்க? தப்பா ஒத்துக்கிறது எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. இப்படி போய் கீழே விழுகலாமா? நான் ஒண்ணுமே சொல்லலையே அவங்கள. சொல்லுங்க. தப்பு பண்ணிட்டீங்கம்மா, நீங்க தப்பு பண்ணிட்டே நான் சொல்றேன், நீங்க ஒத்துக்குவீங்களா மாட்டீங்களா? ஒத்துக்குங்க. கஷ்டமே இருக்காது மனசுக்கு, வருத்தமே பட மாட்டீங்க, என்னை இப்படி போய் சொல்லிட்டாங்களே நினைக்க மாட்டீங்க, தப்பா கண்டுபிடிச்சிட்டாங்களே உள்ள குறுகுறுக்காது. சரி, நீங்க என்ன பண்ணுவீங்கம்மா? ஒத்துக்குங்க. சரி, எல்லாம் அப்படி எப்படின்னா நம்ம தப்பு தானே. சரி, நான் அதுக்கு மேலே அவங்க பேசிக்கிட்டு எனக்கு கோவம். அதுக்கு மேல பேசக்கூடாது. ஒத்துக்க ஒத்துக்க மாட்டீங்க. மாட்டேன். ஏங்க நீங்க தப்பு பண்ணிருக்கீங்க பிரதர். அது நான் நிரூபிக்கிறதுக்கு என்னன்னு ஓ, பார்ப்பேன். தப்பு பண்ணதுக்கு இதெல்லாம் காரணம், நான் காரணம் இல்லை. ஓகே, சேம் அதே தாங்க. ஆர்கியூமெண்ட் மறுபடியும் அதேதான். மம்பா போச்சு. எங்க இவங்க வீட்ல? மூணாவது, நீங்க தப்பு பண்ணினத நான் டேட் வாரியா குறிச்சு வச்சுக்கிட்டு வாங்க, டேட் வாரியா, டைம் வாரியா, வருஷம் வாரியா குறிச்சு வச்சுக்கிட்டு அப்பப்ப நான் என்ன பண்ணுவேன், உங்களை குத்தி குத்தி காட்டுவேன். என்ன பண்ணுவீங்க? குத்தி குத்தி கேட்டு. ஆமா, குத்தி குத்தி காட்டுவேன். நாங்க வீட்டுல இருக்கிற நான் மாமியார், உங்களுக்கு என்ன பண்ணுவீங்க? உனக்கு சோறு போடுறனா இல்லையா பாருங்க. குத்தி குத்தி காட்டினா உங்க மனசு எப்படி இருக்கும் சொல்லுங்க? வலிக்கும். நீங்க சங்கடமா இருக்கும். அப்படியே பொறுத்துட்டு கம்மி இருக்குது. வழி இல்லை. அது ஆளை பொறுத்துட்டாங்க. சொல்லிட்டே இருக்கிறவங்க எவ்வளவு நேரம் கேட்டுட்டு எவ்வளவு நேரம் கண்டாலே நாம இந்த பக்கம் போயிடலாம். சொல்றவங்களை கண்டா சரி இந்த வழி அவங்க அந்த வழி வந்து இந்த வழி கோபம் வரும், வலிக்கும். மறுபடியும் வலிக்குதா அவங்களுக்கு? என்னதான் பண்ணட்டும்? ரொம்ப கஷ்டமா இருக்கு. ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன்னா இப்படி சும்மா சொல்லி சொல்லி காட்டுறாங்களே, நான் என்னதான் பண்ணுவேன்? அடுத்தது, நீங்க தவறு செஞ்சுட்டீங்க, ஆனா உங்களை வந்து நீங்க தப்பு பண்ணிட்டீங்கன்னு யார் முன்னாடி சொல்லக்கூடாதோ, அவமானப்படுத்தக்கூடாதோ அவங்க முன்னாடி சொல்றாங்க. அப்ப நீங்க எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க. அழுவீங்களா? அழுவீங்க. அப்புறம் சாபம் கொடுப்பீங்களா? எதுக்கு எடுத்து கொடுக்கலாம்? கொஞ்சம் எடுத்து கொடுக்கலாம். ஆமாண்டா, எனக்கு நல்லது இல்ல. நீங்க என்ன பண்ணுவீங்கப்பா? அவமானப்படுத்துற நான் யார் முன்னாடியோ, யார் முன்னாடி, அதாவது உங்க மருமக முன்னாடி நான் அவமானப்படுத்துறேன், அவளுக்கு ரொம்ப குஷியா இருக்கும். அப்ப உங்களுக்கு எப்படி இருக்கும்? அவங்க குஷியாவெல்லாம் இருந்தா இருந்துட்டு போகுதுங்க. நாம அதை பத்தி ஏன் யோசிக்கணும் அப்படிங்க. அப்போ விட்டுருவீங்க. பாருங்க, ஏன் பேசணும்? அது அப்படியே விட்டா சண்டை போட்டு போய் போட்டு சளைச்சு போச்சு. அது வாஸ்தவம் தான். சண்டை போடுவோம். சண்டை கை கலப்புண்டா, உண்டு. அறுவாடு பக்கத்துல இருக்கிற பொருளை பார்த்து பக்கத்துல இருக்கிற பொருளை பொறுத்தது. உங்களுக்கு எதுவும் தேவையில்லாம வேலை. இதுக்கு தேவையில்லாத வேலை. அவங்க முன்னாடி சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்க ஏன் சொல்றீங்கன்னு அவங்களுக்கு புரிய இருந்தா சரி. ரைட். 4 சிச்சுவேஷன்ல 4 பேர் எப்படி இருக்காங்க? 4 விதமான பதில் சொல்லி இருக்காங்க. இதுக்கு நாம பதில் பார்க்கலாம். ஆன்மீகத்தில் என்ன பதில்ங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஓகே, கிளாப் பண்ணிடுங்க உங்களுக்கு. சரி, ரைட். சரி, ரைட், ஓகே. இதை நான் ஒவ்வொரு இடத்துலையும் இந்த விளையாட்டை நான் விளையாடுவேன். ஏன்னா இந்த 4 பிரச்சனைகள் பிரதர் வாழ்க்கையில 4000 பிரச்சனைகளை நாம என்ன பண்ணுவோம்? சந்திப்போம்.
நான் வாழ்க்கையில தப்பே செய்யாத போது நம்மளை குற்றம் சொல்லுவாங்க. உங்க பில்டிங்ல நீங்க தப்பே செஞ்சிருக்க மாட்டீங்க. ஆனா என்ன பண்ணுவாங்க, நான் சொன்னேன் நீ செய்யல, நான் சொன்னேன் நீ கேட்கல, நீங்க தப்பே செஞ்சிருக்க மாட்டீங்க. ஆனா உங்க தொழில வந்து என்ன பண்ணுவாங்க, கேவலமா பேசுவாங்க, திட்டுவாங்க, உங்களை முட்டாள்னு சொல்லுவாங்க. இப்ப உங்களை குறை சொல்றவங்கள நீங்க தப்பே செய்யாம நீங்க செஞ்சுட்டேன்னு சொல்றவங்களை எப்படி சந்திக்கிறீங்க, வாழ்க்கையில எப்படி சந்திக்கிறீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா சொல்றீங்க. ஆனா ஒவ்வொருத்தரும் உங்க மனசுல இருக்கும் நீங்க எப்படி சந்திச்சுட்டு இருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியும், ரைட்? ஆனா இந்த ஆன்மீக ரீதியில் அதை எப்படி சந்திக்கிறது? ஏன்னா இந்த மாதிரி சிச்சுவேஷனை செஞ்சா எனக்கு என்ன வருது, டென்ஷன் வருது, கோபம் வருது, இல்ல வீட்டுல சண்டை, வெளியில சண்டை. அப்ப இதை வந்து நான் எப்படிதான் சந்திக்கிறது? அதுக்கு ஆன்மீகம் எனக்கு என்ன ஹெல்ப் பண்ணுது? சரி, நான் தப்பு செஞ்சுட்டேன், என்ன தப்புன்னு சொல்றாங்க. அதுல 2 விதமா நீங்க பிரிக்கணும். என்னன்னா, ஒண்ணு வேணும்னே தப்பு சொல்றவங்க, அவங்களுக்கு தெரியும் நம்ம தப்பே செய்யலன்னு, ஆனா என்ன பண்றாங்க, நம்மளை கண்டா பிடிக்காது, நம்மளை வெறுக்கிறாங்க, எதிரியா பாவிக்கிறாங்க, வேணும்னே சொல்லுவாங்க. இது ஒரு வகை. இவங்களை நம்ம என்ன பண்ணணும், டோட்டலா அவாய்ட் பண்ணிடணும். உங்களுக்கே தெரியும் யார் எப்படின்னு சொல்லிட்டு. எப்பவுமே உங்களோட குடும்பத்தில் இருக்கவங்களுடைய அத்தனை பேருடைய ஸ்கேனிங் ரிப்போர்ட் உங்க கையில இருக்கு, ரைட்? உங்க வீட்டுல எவ்வளவு பேர் இருக்கீங்களோ அத்தனை பேருடைய ஸ்கேனிங் ரிப்போர்ட்னா என்ன, ஹெல்த் பத்தி சொல்றேன்னா இல்ல, அவங்களுடைய மனசனுடைய ஸ்கேனிங் ரிப்போர்ட் உங்ககிட்ட கண்டிப்பா இருக்கணும். நம்மளுடைய ஸ்கேனிங் ரிப்போர்ட் எனக்கு தெரியணும். நான் என்கிட்ட என்ன பலம் இருக்கு, என்கிட்ட என்ன பலவீனம் இருக்கு. இந்த ஸ்கேனிங் ரிப்போர்ட் 2ஐயும் வச்சிருந்தா தான் என் வீட்டை நான் என்டர்டெயின்மெண்டா கொண்டு போக முடியும். இல்லைன்னா என் வீடு எனக்கு என்னமா மாறிடும், சுமையாக மாறிடும், ரைட்? அப்போ நான் என்ன பண்றேன், இன்னொரு விதம் யாரு, அவங்க தெரியாம என்னுடைய எவிடன்ஸ் எல்லாம் எனக்கு எதிராக இருக்கு, நான் தான் தப்பு செஞ்ச மாதிரி இருக்கு, நீங்க அப்ப சொன்னீங்கன்னா எடுபடாது. அந்த நேரத்துல சொன்னா எடுபடாது. ஆனா அதே சமயத்துல நீங்க விட்டு கொடுக்கவும் கூடாது. உங்களை நீங்க என்ன பண்ணணும், அந்த சமயம் பார்த்து, நேரம் பார்த்து, நீங்க தப்பு செய்யலைங்கிறத கண்டிப்பா நீங்க சொல்லணும். அது 1 வருஷம் ஆகலாம், இல்ல 5 வருஷம் ஆகலாம், அது எத்தனை வருஷம் ஆனாலும் ஆகட்டும். ஆனா நீங்க என்ன பண்ணக்கூடாது, அதை சொல்லாம இருக்க கூடாது. அவங்க ஏத்துக்கலைன்னா உடனே உங்க மனசுல வரும், அவங்க ஏத்துக்கிறாங்களோ இல்லையோ அதை பத்தி எனக்கு கவலை இல்லை, ஆனா நான் என்ன பண்ணிட்டேன், நான் தப்பு செய்யலைங்கிறத அவங்களுக்கு நான் நிரூபணம் செய்து விட்டேன். அதோட நீங்க முடிச்சிடணும். இதுதான் ஆன்மீக ரீதியாக நீங்கள் சந்திக்கக்கூடிய விஷயம். ஆன்மீகம்னா என்ன அப்படின்னா வெறும் வழிபாடு மட்டும் ஆன்மீகம் இல்லை. கடவுள் என்ன சொல்லுகிறாரோ அதை நாம் நடப்பதுதான் என்ன ஆன்மீகம். கீதையில எவ்வளவு சொல்லப்பட்டிருக்கிறது. நான் கீதை படிக்கிறேன், ஸ்லோகம் சொல்றேன். அந்த ஸ்லோகத்துல என்ன சொல்றாரு, நீ என்ன பண்ணு, நிஷ்காமிய கர்மா பண்ணு, அதாவது நீ என்ன செஞ்சாலும் பலனை எதிர்பார்க்காது. அதை நான் ஸ்லோகத்துல படிச்சுடுவேன், பூஜையும் பண்ணுவேன். ஆனா நான் என்ன பண்ணுவேன், என் பையன் என்ன காப்பாத்தல, நான் அவ்வளவு தூரம் உன்னை படிக்க வச்சேன், ஏன் தூரமா படிக்க வச்சீங்க, இவ்வளவு தூரம் ஏன் படிக்க வச்சீங்க, அவ்வளவு தூரம் ஏன் நீங்க செலவழிச்சீங்க, சொல்லுங்க, ஏன் செலவழிச்சீங்க, எதுக்காக நம்ம செலவழிக்கிறோம் நம்ம பையனுக்கு, சொல்லுங்க. நாளைக்கு நமக்கு செய்வாங்க, அவன் நல்லா அவன் நல்லா இருக்கணும். ஏன்னா என் பையன் அவன், என்னோட பொறுப்பு, என்னோட கடமை. நம்ம வீடு போர்டிங் அண்ட் லாட்ஜிங் கிடையாது. நம்ம வீடு போர்டிங் அண்ட் லாட்ஜிங்கா கிடையாது. அவன் தங்குறதுக்கும் அவனுக்கு நம்ம சாப்பாடு போட்டதுக்கும் திருப்பி நீ எனக்கு செய்யு அப்படின்னு என்னது, நம்ம வீடு போர்டிங் அண்ட் லாட்ஜிங். அப்படியாங்க நம்ம பையனை வளர்த்தணும் கிடையாது. நீங்க எதிர்பார்க்காதீங்க. என்னோட கடமை என் குழந்தையும் வளர்த்த வேண்டியது. ஆளாக்கு அமெரிக்கா போறானா, ஆப்பிரிக்கா போறானா, சரி அவன் பாட்டுக்கு இருந்துட்டு போட்டோம். நான் என் படியில நான் திருப்தியா இருக்கேன். என்னது, என் கடமையை நான் கரெக்டா செஞ்சுட்டேன். அவன் காப்பாத்துறானா இல்லையான்னு. எனக்கு 3வது பெண் குழந்தை பிறந்தது. 2 முதல்ல பெண் குழந்தை, 3வது பெண் குழந்தை பிறந்தது. அப்போ என்னை பார்த்து சொல்றாங்க, நீ புத்துங்கிற நரகத்துக்கு போக. ஏன்னா பையன் மூலம் உனக்கு கொள்ளி கிடைக்கலன்னா உனக்கு சொர்க்கம் கிடைக்காது. ஏங்க உண்மைங்களா? பையன் எனக்கு பிறக்கலைன்னா, அவன் எனக்கு கொள்ளி வைக்கலைன்னா எனக்கு நரகம் கிடைக்குமா? அப்படியேதான் சாஸ்திரத்துல இருக்கு சொல்றாங்க, சாஸ்திரத்துல இருக்குன்னு சொல்றாங்க. நான் சொன்னேன்,
அமெரிக்காவில் இருக்கிற பையன் கொள்ளி வைக்க வருவானாங்க? வருவானா? பைசா அனுப்புறேன், அவங்களுக்கு எல்லாம் அப்பனுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணிடுங்க, வருவான்? பிரதர், நான் உண்மை நிகழ்ச்சி ஒன்று சொல்றேன். நான் வந்து ஒரு அநாத ஆசிரமத்துக்கு போயிருந்தேன். அந்த லேடி எனக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க. நான் ஊர் பேரெல்லாம் சொல்லலை. ரயில்வே ஸ்டேஷன்ல ஒரு அப்பாவும் மகனும் வந்து இறங்குறாங்க. உண்மை நிகழ்ச்சி இது. வந்து இறங்குறாங்க. இறங்கின உடனேயே கொஞ்ச நேரத்துல பையன் சொல்றான், அப்பா உட்காந்துட்டு இதை வந்துடுறேன். போனவன் வரல, வரவே இல்லை. ஸ்டேஷன் மாஸ்டர் பார்த்துட்டே இருக்காரு, எங்கடா போனா, எங்க பையன் வரலையேன்ட்டு உட்காந்துட்டு இருக்கிறாரு தவிச்சுக்கிட்டு. ஸ்டேஷன் மாஸ்டர் வந்து விசாரிக்கிறாரு, என்ன இதுன்னு. பையன் இப்பதான் வந்துடுறேன்ட்டு போனா வரவே இல்லை. ராத்திரி ஆச்சு, அடுத்த நாள் ஆச்சு, வரல பையன். அந்த பையன் என்ன பண்ணியிருக்கான், அப்பாவை விட்டுட்டு போய். ரைட். இந்த ஸ்டேஷன் மாஸ்டர் பார்த்தாரு, கேட்டாரு, எது உங்க ஊரு? சொல்றாரு, உங்க பையனுடைய ஃபோன் நம்பர் கொடு. சொல்றாரு, பையனுக்கு ஃபோன் பண்ணா வேண்டான்னு தான் விட்டுட்டு வந்தேன், இனிமே எனக்கு ஃபோன் பண்ணாதீங்க. அத்தோட அந்த ஃபோன் ஆஃப். அவ்வளோதான். வேற ஃபோன் வாங்கிட்டான், நம்பர் மாற்றிட்டான். ஒன்றும் பண்ண முடியல. அப்பா சொல்லிட்டாரு, நான் போகல, நான் இப்படியே செத்து போய்க்கிறேன். ரைட். கலியுகம். எதிர்பார்த்து நீங்க செய்யறீங்க உங்க பையனுக்கு, எதிர்பார்க்காதீங்க. இப்படி நடுத்தரவில் விட்டுட்டு போனா என்ன பண்ண முடியும்? நிஷ்காமிய கர்மா. கீதை படிக்கலாம், ஆனா அதைப்படி நாம என்ன பண்ணல, வாழல. ஏன் நமக்கு வாழ்க்கை வந்து இவ்வளவு சிரமமா இருக்கு அப்படின்னா, கடவுள் சொல்வதை நாம் ஏற்றுக்கொள்வதில்லை, வெறும் ஒப்பிக்கிறோம். ஆனா அதை நடைமுறையில் வாழ்க்கை. இப்போ எங்க அப்பா இருக்காரு, என்ன வந்து என்ன சொல்றாரு, பொய் பேசாத, திருடாத. சரி சரி, நான் பென்சிலை திருடிட்டு வருவேன், பேனாவை திருடிட்டு வருவேன், அப்புறம் என்ன திருடுவேன், பர்ஸை திருடுவேன், அப்புறம் ஒவ்வொன்றா கொள்ளையடிப்பேன். ஆனா எங்க அப்பா சொன்னது என்ன பண்ணுவேன், சரி சரி கேட்டுக்குவேன். ஆனா நான் என்ன பண்றேன், பிராக்டிக்கலா இல்ல. ஆனா அவர் சொல்லதை நான் மறுக்கவே மாட்டேன். அவர் சொல்றது அமைதியா, சரிப்பா சரிப்பா கேட்டுக்குவேன். தினம் நம்ம என்ன பண்றோம், ஸ்லோகம் சொல்றோம், சொல்றோம், தப்பு சொல்லலை. நான் அதுல இருக்கிற மாதிரி நாம நடந்துக்கிறோமா, பிராக்டிக்கலா நடந்துக்கிறோமா? அப்பாவுக்கு எது பிடிக்கும், ஒப்பிக்கிறது பிடிக்குமா, நடக்கிறது பிடிக்குமா? நடக்கிறது தானே பிடிக்கும். நல்லா நினைச்சு பாருங்க. நம்ம தாய் தந்தைக்கு செய்ய வேண்டியது மகனுடைய கடமை. தாய் தந்தை மகனுக்கு செய்ய வேண்டியது கடமை. ஆனா இதை கடனாக நாம என்ன பண்ணிட்டோம் நினைக்கிறோம். அதனாலதான் நான் பல விஷயங்களை பார்க்கிறேன். நம்ம வீடு எப்படி என்டர்டைன்மெண்டா இருக்கும். அந்த காலத்துல இந்த அப்பா என்ன பண்ணுவாரு, எங்களுக்கெல்லாம் பிஸ்கட் பாக்கெட் ஒன்று வாங்கிட்டு வருவாரு. ஒரே ஒரு பிஸ்கட் பாக்கெட் தான் வாங்கிட்டு வருவாங்க. வந்து நம்ம கையில கொடுப்பாங்க. கொடுத்த உடனே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த பிஸ்கட் வச்சுக்கோ அப்பா சொல்வாரு. உடனே அப்பா வந்து என்ன பண்ணுவாருன்னா, எனக்கு ஒரு பிஸ்கட் கொடு. இந்த அப்பா என்ன பண்ணுவார், அவர் தானே வாங்கிட்டு வந்தாரு, அவர் என்ன பண்ணுவாரு, குழந்தை கையில கொடுத்துட்டு எனக்கு ஒரு பிஸ்கட் கொடு. அது உடனே பிஸ்கட் அப்படின்னு அது கையில வந்துட்டு அது பிஸ்கட்டா, பரவாயில்ல உன் பிஸ்கட் தான் தங்குவோம், எனக்கு ஒரு பிஸ்கட் கொடு. உடனே அது ஒரு பிஸ்கட் கொடு. போய் தாத்தாவுக்கு ஒரு பிஸ்கட் கொடு, பாட்டிக்கு ஒரு பிஸ்கட் கொடு, அம்மாவுக்கு ஒரு பிஸ்கட் கொடு, அண்ணனுக்கு ஒரு பிஸ்கட் கொடு, உன் தங்கச்சிக்கு போய் ஒரு பிஸ்கட் கொடு. இது வந்து அந்த காலத்துல நம்ம பழக்கினாங்க. இப்போ உங்க குழந்தைகளுக்கு நீங்க என்ன பிஸ்கட் எப்படி வாங்கி தரீங்க? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிஸ்கட், ஒரு பேக்கெட் பிஸ்கட். அவன் சோறு போட மாட்டான், யாரையும் கண்டுக்க மாட்டான். அந்த காலத்துல நம்ம பெரியவர்கள் வந்து ஒரு சின்ன விஷயத்துல கூட ஒரு வேல்யூஸ் கொண்டு வந்து என்ன பண்ணாங்க, வளர்த்தினாங்க. நீங்க இந்த காலத்து பேரண்ட்ஸ் அப்படி வளர்த்துறது இல்லை. ஆளுக்கு ஒரு பிஸ்கட், சண்டை இல்லாம இருக்கட்டுமா, அவன் தான் சண்டை பிடிக்க போறான். அண்ணன் தம்பிக்கு பங்காளி சண்டை. வீடு எப்படி என்டர்டெயின்மெண்டா மாறும். ரைட். ஆக முதல்ல இருந்து என்ன பார்த்துட்டு வரோம், ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், நீங்க கரெக்டா பேசுங்க. உங்க வார்த்தை எப்படி பேசணும், கரெக்டா பேசுங்க. உங்க புருஷன் முன்னாடிக்குள்ள தகராறே வராது.
உங்க தொழில்ல வரக்கூடிய பிரச்சனைகளை அப்படியே அக்செப்ட் பண்ணுங்க. ஏன்னா 4 துளி விஷம் இல்லை, உங்களை சுத்தி எத்தனை துளி விஷம் இருக்கு? ஏகப்பட்ட துளி விஷம் இருக்கு. நீங்க எப்படி இருங்க? கடல் மாதிரி இருங்க. அண்டாண்டாவா விஷத்தை கொட்டினாலும் என்ன ஆகாது? கடல் விஷம் ஆகாது. நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கிறதா ஆன்மீகம். எது வந்தாலும் ஒரு கை பார்த்துடலாம்ப்பா, அவ்வளவுதான். ஸ்ட்ராங்கா இருங்க, தைரியமாக இருங்க, நீங்க நேர்மையாக இருங்க, நீங்க கடல் மாதிரி இருப்பீங்க. இதுதான் கடவுள் சொல்றாரு. அடுத்தது நம்ம என்ன பார்த்தோம்? கரெக்டா தப்ப ஒத்துக்கணும். ஒத்துக்கோங்க. நான் தான் பசுமாடு. நான் யாரு? பசுமாடு. அந்த பக்கம் 2 அடி எனக்கு, இந்த பக்கம் வர்ற 2 அடி யாருக்கு? இன்னொருத்தனுக்கு. ஏன் பசுமாடு என்ன பண்ணுது? இப்படியே மேய்ஞ்சிட்டு போகுது. நான் தானே பசுமாடு, இப்படி மேய்ஞ்சிட்டே போறேன். நான் என்ன பண்ணுவேன்? அடுத்த வீட்டு 2 அடி உள்ளேயும் மேய்வேன். அவன் என்ன பண்ணுவான்? என்ன பண்ணுவான்? 4 அடியில 2 அடி எனக்கு இந்த பக்கம், 2 அடி அந்த பக்கம் பொழியில. நான் பசுமாடு, நான் மேயிறேன். எனக்கு தெரியுமா அது அவனோடதுன்னு? என் முதலாளியோடது 2 அடி இந்த பக்கம் இருக்குது எனக்கு தெரியுமா? நான் பசுமாடு, எனக்கு தெரியாது. நான் மேய்ஞ்சிடுறேன். மேய்ஞ்ச உடனே அவன் என்ன பண்ணுவான்? என் முதலாளி 4 அடி அடிப்பான். 4 அடி அடிச்சு என்னை இழுத்துட்டு போயிடுறான். அடுத்த நாள் எனக்கு பசிக்கும், மறுபடியும் மேய வர்றேன். மறுபடியும் அந்த பக்கம் 2 அடியில மேயிறேன். ஏங்க நேத்தா அடி வாங்கினேன், எனக்கு புத்தி வேணுமா வேண்டாமா? இந்த பசுவுக்கு புத்தி வேணுமா வேண்டாமா? ஏன் நான் மேய்ஞ்சேன்? ஏன் மேய்ஞ்சேன்? 6 அறிவு இல்லை. எஸ், 6 அறிவு எனக்கு இல்லை. ஏன்னா மாடுக்கு எத்தனை அறிவு இருக்கு? 5 அறிவு இருக்கு. ரைட்? நாம ஒரு தடவை செஞ்ச தப்ப திருப்பி செய்யணுமா செய்யலையா? செஞ்சிருக்கிறோம், ஆனா செய்யல. இனிமே செய்வோமா மாட்டோமா? செய்யக்கூடாது, மாத்திக்கலாம். அந்த போட்டோல இருக்காங்க, அங்க நீங்க திரும்பி கூட பார்க்கலாம். மம்மான்னு சொல்லுவாங்க. 300 லேடிஸை வச்சு காப்பாத்தினாங்க, பொறுப்புல இருந்தாங்க. அவங்க ஒரு தடவை செஞ்ச தப்ப திருப்பி செய்ய மாட்டாங்க. எங்களுக்கு அந்த பிராக்டிஸ் இங்க கொடுக்குறாங்க. ஒரு தடவை செஞ்ச தப்ப திருப்பி செய்யாத. நீ செஞ்சேன்னா உனக்கு எத்தனை அறிவு? செய்யலைன்னா நமக்கு 7 அறிவு 8 அறிவு எத்தனை வேணாலும் வச்சுக்கலாம். ஏன் நம்ம வீட்டுல பிரச்சனை வருது? ஒரு தடவை செஞ்சு ஏன் உனக்கு புத்தி இல்லையா? சும்மா சொல்லிட்டே இருக்க, நீ அதையுமே திருப்பி திருப்பி செஞ்சுட்டு இருக்க, நீ என்ன முட்டாளா? கேட்குறாங்க. இல்லை, நேற்று கூட ஒன்று பார்த்தோம், களிமண். பிரதர் உன் தலையில் என்ன களிமண்ணான்னு கேட்பாங்கல்ல, ஏன் களிமண்ணுன்னு கேட்குறீங்க? ஏங்க வேற செம்மண்ணுன்னு கேட்கலாம்ல, கரிசல் மண்ணுன்னு சொல்லாமல்ல, மண்டையில களிமண்ணான்னு ஏன் கேட்குறோம்? ஏன் கேட்குறோம்? எல்லாத்துக்கும் பதில் இருக்கு. ஏன்னா அந்த களிமண்ணில் எப்படி வேணாலும் பொம்மையை உருவாக்கலாம். எப்படி வேணாலும் இந்த பொம்மையை உருவாக்கலாம். செம்மண்ணுல எல்லாம் பொம்மை உருவாகாது. ஏன் மண்டையில களிமண்ணுன்னா மற்றவங்க சொல் பேச்ச கேட்டு ஆடுறது. தனக்கு சொந்த புத்தி இல்லை. தனக்கு சொந்த புத்தி இல்லாம அடுத்தவங்க பேச்ச கேட்டு யாரெல்லாம் தன்னை மாத்திக்கிட்டே இருக்காங்களோ, வீட்டுல அப்பா அம்மா சொல் பேச்சு இவன் கேட்க மாட்டான். என் ஃப்ரெண்ட்ஸ் பேசுறத கேட்பான், இன்னொருத்தர் பேசுறத கேட்பான். ஆனா அப்பா அம்மா என்ன சொல்றாங்களோ அதை கேட்க மாட்டாங்க. இல்ல, நல்ல மனுஷன். அப்படி மத்தவங்க சொல்றபடி ஆடுறவங்கள யார மண்டையில களிமண்ணு. அவங்க எப்படி வேணாலும் பொம்மையை உருவாக்கிக்குவாங்க நம்மள. அதனால வாழ்க்கையில நம்ம எவ்வளவு தவறு செய்யற பாருங்க நம்ம வாழ்க்கையில. இல்ல, ஆக நம்ம மேல ரொம்ப கவனம் வைக்கிறது ஆன்மீகம். நான் என்ன பேசுறேன், என்ன பார்க்கிறேன், எப்படி நடந்துக்கிறேன், இதுதான் ஆன்மீகம். தன்னைத்தானே சுயம் பார்ப்பதுதான் என்னது ஆன்மீகம். விஷ்ணுவுடைய கையில சுதர்சன சக்கரம் இருக்கு. நீங்க நல்லா கவனிக்கலாம். விஷ்ணுவை நீங்க கற்பனை பண்ணி பாருங்க, 4 கை இருக்கு. அவர் உங்களுக்கு துன்ப துக்கம் வந்ததுன்னா இங்க மேல வந்து நின்று உங்களை காப்பாத்துறாரா? நான் கொஞ்சம் நாஸ்திக மாதிரி கேள்வி கேட்பேன், பதில் சொல்றீங்களா? பதில் சொல்ல முடியுமா? சொல்லலாம்ல. விஷ்ணு உங்களை காப்பாத்துறாரா இல்லையா? இல்லையா? அப்புறம் ஏன் போய் கும்பிடுறீங்க திருப்பதி? எப்படி காப்பாத்துறாரு? சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி அதை கிரியேட் பண்ணி வச்சிருக்காரு நம்மளுக்கு. அப்படியா? வெரி குட் சார். அவர் ஒரு நம்பிக்கையில சொல்றாரு.
விஷ்ணு உங்க முன்னாடி 4 கையோட வந்து நின்று உங்களை காப்பாற்றுகிறாரா இல்லையா ஒரு கேள்வி. என்கிட்ட ஒரு 10 வயசு பையன் வந்தா அந்த விஷ்ணு படத்தையே பார்த்துக்கிட்டு இருந்தான். அவன் கேட்குறான், சிஸ்டர் இந்த 4 கை இருக்குல்ல, இந்த நாராயண் ஆமா 4 கை இருக்கு விஷ்ணுவுக்கு அப்படின்னா எந்த டெய்லர் கிட்ட ஜிப்பா தைக்க கொடுப்பாரு சிஸ்டர் அப்படின்னு கேட்டான். நல்ல வேலைதான் நீ 8 கை உள்ள துர்கை ஜாக்கெட் போட்டதை நீ பார்க்கல அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டேன். எப்படிங்க போடுவாரு? 4 கை இருக்கு. அவர் ட்ரெஸ் போட்டிருக்காரா இல்லையா? எந்த டெய்லர் கிட்ட அந்த ஜிப்பாவை தைக்க கொடுத்தாரு? எந்த நகை கடையில போய் அவர் அத்தனை நகையும் வாங்கி போட்டார்? நான் இப்ப தீகா மாதிரி பேசுறேன். ஆனா இதுக்கு என்ன இருக்கு? எல்லாத்துக்கும் அர்த்தம் உள்ளதா இருக்கு. நம்ம படத்தை தான் பார்க்கிறோமே ஒழிய அந்த கருத்தை பார்த்து நாம் வாழ்வதே இல்லை. நம்ம இந்து மதத்துல இல்லாத விஷயங்கள் எதுவுமே இல்லை, எதுவுமே இல்லை. ராமாயணம் மகாபாரதத்துல ஒவ்வொரு சிச்சுவேஷன்லையும் மனிதன் இப்படித்தான் இருக்கணும், இப்படி இருக்கக்கூடாதுன்னு ஒவ்வொரு நிகழ்வும் நமக்கு எடுத்து சொல்லுகிறது. நாம படத்தை தான் பார்க்கிறோமே ஒழிய கருத்தை பார்த்து அதை வாழுவதற்கு மனசே வரமாட்டேங்குது. சும்மா கோயிலுக்கு போட்டிருந்தா குடும்பத்துக்கு ஆகாதுங்கிறாங்க. எங்க கோயில் போனா குடும்பத்துக்கு ஆகாதுங்களா? ஏங்க சொல்லுவாங்களா மாட்டாங்களா? அடிக்கடி கோவிலுக்கு போனா என்ன சொல்லுவாங்க? எதுக்கு போயிட்ட காமேரா பேரு, குடும்பத்துக்கு ஆகாது. அப்ப குடும்பத்துக்கு நல்லது செய்ய மட்டும் கடல் வேணுமா? ஆனா அப்பப்பதான் வேணுமா? என்னங்க விஷ்ணுவுடைய 4 கை பார்த்துடலாமா? ஒரு கையில விஷ்ணு 4 கை ஏன் இருக்குன்னா லக்ஷ்மி நாராயண ஸ்வரூபம். லக்ஷ்மி பாதி, நாராயண பாதி. லக்ஷ்மியினுடைய 2 கை, நாராயணனுடைய 2 கை சேர்ந்ததுதான் லக்ஷ்மி நாராயண ஸ்வரூபம் தான் என்னது? விஷ்ணு ஸ்வரூபம். நம்மளுடைய பிரெயின் இருக்குங்க இல்லைங்களா? பிரெயின், லெஃப்ட் பிரெயின், ரைட் பிரெயின் இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா இந்த ரைட் பிரெயின் வந்து பெண்ணுக்குரியது, லெஃப்ட் பிரெயின் வந்து ஆணுக்குரியது. ஜெண்டர் இருக்கு இல்லையா? குணங்கள்ல வந்து ஜெண்டர் இருக்கு, ஆண் குணம் பெண் குணம்னு இருக்கு. இதுல லெஃப்ட் ரைட் வந்து என்னது உங்களுக்கு? ரைட் வந்து என்னது உங்களுக்கு? பெண்ணுக்குரிய குணம், லெஃப்ட் ஆணுக்குரிய குணம். ஆனா விஞ்ஞானத்துல ஒரு அதிசயம் என்ன அப்படின்னா இந்த மூளையினுடைய முடிச்சும் இந்த மூளையின் முடிச்சும் இப்படி கிராஸ் ஆயிடுச்சு. ரைட்? கிராஸ் ஆனதுனால பெண் வந்து இந்த பாகம் வந்து அஃபெக்ட் ஆச்சுன்னா இது போயிடும், கை கால் விளங்காம போயிடும். இந்த இடத்துல மூளை அடிபட்டதுன்னு வச்சுக்கோங்க, இந்த ஒரு பக்கம் அஃபெக்ட் ஆயிடும். ஏன்னா முடிச்சு என்னது? கிராஸ் ஆயிடுச்சு. அப்போ இடப்பக்கம் யாருது? பெண்ணுக்குரியது. வலப்பக்கம் யாருக்குரியது? ஆணுக்குரியது. அர்த்தநாரி பார்த்திருக்கீங்களா? பாடியில வந்து நீங்க சிவன் அர்த்தநாரி ஸ்வரூபத்துல பாத்தீங்கன்னா வலது பக்கம் சிவனும் இடது பக்கம் பார்வதியும். இதுதான். அதே விஷ்ணு கையில இடது பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு கையில தாமரைப்பூ, இன்னொரு கையில சங்கு, சாஃப்டா இருக்கும். வலது பக்கம் பார்த்தீங்கன்னா சக்கரம், கதை. ரைட்? நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, எல்லாத்துலயும் ஆன்மீக ரகசியம் இருக்கு. சும்மா கும்பிட்டு பிரயோஜனம் இல்லை. இந்த 4 என்ன சொல்லுது? அதன்படி நான் வாழ்ந்தால்தான் நான் காப்பாற்றப்படுவேன். விஷ்ணு மூலம் காத்தல் என்றால் என்ன? விஷ்ணுனுடைய அலங்காரங்கள் என்கிட்டையும் இருந்தால் நான் அதர்மத்திலிருந்து காப்பாற்றப்படுவேன். இதுதான் உண்மை. இந்த ரகசியங்கள் எல்லாம் தெரியல. இங்க பகவான் எல்லாத்துக்கும் சொல்லியிருக்கார். விநாயகருக்கு, முருகருக்கு, லக்ஷ்மிக்கு, நாராயணனுக்கு, எல்லாத்துக்கும் விளக்கம் இருக்கு, ஆன்மீக விளக்கம் இருக்கு. அதை நம்ம ஃபாலோ பண்ணாதான் நம்ம வீடு எப்படி இருக்கும்? கோவிலாக இருக்கும். ஃபர்ஸ்ட் சங்கு. எல்லாருக்கும் 4 கை இருக்கா? பிரெயின்ல ஆணுக்குரிய 2 கை, பெண்ணுக்குரிய குணங்கள். வைஃப் ஹஸ்பண்ட் நான் சொல்லல, ஒவ்வொருத்தரும் யாரு? விஷ்ணு. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கிட்டையும் ஆணுக்குரிய குணங்களும் இருக்கு, பெண்ணுக்குரிய குணங்களும் இருக்கு. நீங்க கல்யாணம் பண்ணிருக்கீங்களோ பண்ணிக்கலையோ, ஆனா ஒவ்வொருத்தரும் யாரு? விஷ்ணு ஸ்வரூபம். அதுல ஒரு கையில என்ன இருக்கு? சங்கு, இன்னொரு கையில என்ன இருக்கு? தாமரைப்பூ. இங்க வந்து சக்கரம், கீழே வந்து கதை. அப்போ சங்குனா என்ன தெரியுங்களா? இப்ப நம்ம பேசுறதுல வார்த்தைகள், பேச்சு எப்படி இருக்கணும்? ஞானம் உள்ள பேச்சாக இருக்கணும். அப்படின்னா ஞானம் உள்ளன்னா எனக்கு ஞானமே இல்லைன்னு சொல்லக்கூடாது. நீங்க அமைதியா அன்பா பேசினாவே நீங்க ஞானம் உள்ளவர்கள் தான். எந்த பிரச்சனையும்
நீங்க என்ன பண்ணணும்? அமைதியா சால்வ் பண்ணா நீங்க ஞானம் உள்ளவர்கள் தான். இப்படித்தான் இந்த பிரச்சனையை நான் சந்திக்கணும்னு தெரிஞ்சா நீங்க ஞானிகள். வாழ்க்கை தானே வேணும் நமக்கு. ஸ்லோகம் வேணுமா? வாழ்க்கையில தானே வேணும், அது பயன்படணும் எனக்கு. அந்த ஸ்லோகத்துல என்ன அர்த்தம் இருக்கோ அதை புரிஞ்சு வாழ்ந்தால்தான் நீ எனக்கு அந்த காப்பாற்றுதல், விஷ்ணு மூலம் காப்பாற்றுதல் என்ன? விஷ்ணு மூலம் ஒரு விஷயத்தை எனக்கு சொல்லி கொடுக்குறாங்க. அப்போ ஒரு கையில சங்கு, நீ வார்த்தைகளை என்ன பண்ணு, சங்குனுடைய ஒலி ஓம் என்றுதான் ஒலிக்கும். அப்போ உன்னுடைய வார்த்தைகள் எப்படி இருக்கணும்? அமைதி, ஞானம், தூய்மை, அன்பு, மகிழ்ச்சி, குஷி, சக்தி, இது நிறைந்த வார்த்தைகளாக நீ என்ன பண்ணணும்? பேசணும். அது இல்லைன்னா நமக்கு என்ன உண்டு? கண்டிப்பாக அதர்மத்துல அழிவு நிச்சயம், நாம் காப்பாற்றப்பட மாட்டோம். அடுத்தது சக்கரம். பக்தியில அதுக்கு பேர் சுதர்சன சக்கரம். ஆனா பகவான் இங்க அதுக்கு விளக்கக்கூடாது. சுய தரிசன சக்கரம். சுயத்தை நாம் தரிசனம் செய்ய வேண்டும். நான் காலையில கண்ணு முடிச்சதுல இருந்து எப்படி பார்க்கறேன், எதை கேட்கறேன், எதை பேசுறேன், எதை செய்கிறேன். இந்த ஒரு அகநோக்கு நம்ம கிட்ட இருக்குங்களா? அகத்தை நோக்கக்கூடிய குணம் இல்லை. கண்ணில் பார்த்தோன்னே அவ எங்க போறா, எதுக்காக போறா, ஏன் அவங்க வெளியே வரல வீட்டை விட்டு, இது நமக்கு தேவையா? தேவைங்களா? நான் ஒரு இளைஞன், காலேஜில் படிக்கிறேன், வரேன், நான் வெளியில வர்றேன், திடீர்னு மழை பெய்யுது, எங்கடா நிற்கலான்னு பார்த்தா ஒரு டாஸ்மாக் கடை தான் இருக்குது நிற்கிறதுக்கு, ஒதுங்கிறதுக்கு. உடனே ஓடி போய் நான் என்ன பண்ணுறேன்? டாஸ்மாக் கடையில் ஒதுங்குறேன். அப்போது எங்கள் கிராமத்தை சேர்ந்த பஸ்ஸு போகுது. அதில் யார் இருக்கா? என் கிராமத்தை சேர்ந்தவங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்க ஜன்னல் ஓரம். நான் எங்கே நின்றுட்டு இருக்கேன்? டாஸ்மாக் கடையில். அவன் என்ன நினைப்பான்? நேராக எங்கள் வீட்டுக்கு போய் என்ன பண்ணுவாங்க? பற்றி வச்சுருவான். உன் பையனை எங்கே பார்த்தேன்? டாஸ்மாக். வதந்தி. நான் குடிக்கிறதுக்காக போனேன், மழைக்கு ஒதுங்கி. இது தேவையா எனக்கு? உன் பையன் அங்கே நின்னான், அவன் வந்தன வீட்டில் என்ன நடக்குங்க? சண்டை நடக்கும். அதுக்கு யார் காரணம்? நான் தான் காரணம். இல்ல, நான் என்ன பேசினேன் இன்னைக்கு, எதை பார்த்தேன், எதை செஞ்சேன். இத சுயத்தை தரிசனம் பண்ணா இந்த மாதிரி வேஸ்ட் பேசனுடைய அசுரர்களுடைய தலை என்ன ஆகுது? வெட்டப்படுகிறது. இது அசுர குணங்கள். என்ன நான் நோக்கினாவே போரும், இது அசுருடைய தலை வெட்டப்படுகிறது. ஏன்னா சக்கரத்தை சுத்தினா தலை வெட்டும். நீங்க உங்களை சுத்தினாத்தான் நான் எப்படி பார்த்தேன், எப்படி பேசினேன், எப்படி நடந்துகிட்டேன், இதை நீங்க சுத்தினாத்தான் நமக்குள்ள இருக்கக்கூடிய அசுர குணங்களுடைய தலை வெட்டப்படும். இல்லைன்னா அந்த அசுர குணங்கள்னால எனக்கு என்ன வரும்? தீமைகள் வரும். ஏன்னா எனக்கு சேஃப்டியா ஃபீல் ஆகாது. அப்ப விஷ்ணு மூலம் பாதுகாத்தால் என்ன, நானும் என்ன வச்சுக்கணும்? சக்கரத்தை வச்சுக்கணும். ஒரு கையில சங்கு கிடைச்சிச்சா, ஒரு கையில சக்கரை கிடைச்சிச்சா. அடுத்தது என்ன? கதை. இந்த கதையை வச்சுட்டு என்னங்க பண்றது? இந்த கதை என்ன பண்ணும்? ஒரு தலையில, எல்லார் தலையிலயும் ஒரு போர்டு போட வேண்டியதுதான். ரைட்? நான் கேட்கிறேன், என் கடவுள்கிட்ட கேட்கிறேன், எதுக்கு இந்த கதையை கொடுத்தேன்? அப்போ எனக்கு எதிரி ஆகணும் இருக்கான். இந்த எதிரி தலையை தான் போட்டு என்ன பண்ணணும்? அடிக்கணும். அப்ப எனக்கு எதிரி யாரு? நமக்கு எதிரி யாருங்க? நமக்கு எதிரி யாருங்க? நாம் தான். தீதும் நன்றும் பிறர் தர வாரம். எனக்கே நானே நல்லவன், நானே கெட்டவன், நானே எனக்கு எதிரி, நானே எனக்கு நண்பர். ஒன்ன நீ அடிச்சுக்கோ, வேற யாரையும் அடிக்க நான் கொடுக்கல. இது ஞானம் என்ற கதை. நான் ஒன்று சொல்றேன் உங்களுக்கு. நம்முடைய வழிபாட்டு முறையில விநாயகர் கோவில்ல போனா மட்டும் ஒரு வழிபாட்டு முறை. என்ன பண்ணுவீங்க? உள்ள நுழைஞ்ச உடனே தோப்பு கர்ணம் போடுவீங்க. என்ன பண்ணுவீங்க? கொட்டிப்பதும் தோப்பு கர்ணம் போடுவதும் அவர் போட சொன்னாரா? அவங்க போட சொன்னாரா? எந்த சாஸ்திரத்துல இருக்கு? முன்னோர்கள் சொன்னதை ஃபாலோ பண்ணும். ஆனா அதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? அந்த விநாயகருக்கு பேர் விக்ன விநாயகர். ஆக்சுவலி அந்த பேர் என்னது? ஒரிஜினல் நேம் விக்ன விநாயகர். விக்னம் என்றால் என்ன? கஷ்டங்கள், துன்பங்கள், துக்கங்கள். இதுக்கு யார் காரணம்? நானே காரணம். நானே காரணம்.
எஸ், தீதும் நன்றும் ஒத்துக்கிறேன். கடவுள் முன்னாடி நான் போய் என்ன பண்றேன், எனக்கு தண்டனை, தோப்புக்கரணம். வாதியாரு தப்பு செஞ்சா தானே கொட்டிக்கோ, தோப்புக்கரணம் போடு. நான் ஏன் போய் விநாயகர் முன்னாடி தோப்புக்கரணம் ஏன் போடுறேன்? நான் ஒத்துக்கணும், என்னோட கஷ்டத்துக்கும் துன்பத்துக்கும் மற்றவங்க காரணம் இல்லை. உங்க வீடு என்டர்டைன்மெண்ட் ஆயிடும், உங்க தொழில் என்டர்டைன்மெண்ட் ஆயிடும். நமக்கு கொடுப்பதை யாராலும் மறுக்க முடியாது, நமக்கு வராததை யாராலும் தரவும் முடியாது. விதிப்படி எனக்கு என்ன நடக்கணுமோ அதுதான் நடக்கும். அதை அக்செப்ட் பண்ண நமக்கு தெரியணும். அதனால நீயே உன்னை அடிச்சுக்கோ. ஞானம் என்ற கதையில உன்னை நீயே அடிச்சுக்கோ. கடவுள் கொடுக்குறாரு. ஆனா நாராயணன் எப்படி வச்சிருக்காரு தெரியுமா? உங்களுக்கு அந்த கதைய தரையில சாட்சி வச்சிருக்காரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்கு முன்னாடி எதிரி யாரும் இல்லை. எதிரி வந்தானா டே வேணாம் அப்படின்னு தூக்கிக்கலாம். தோல்ல தூக்கினா என்னது, எதுக்கு எதிரி இருக்கான்னு அர்த்தம். ஆனா நாராயணன் எப்படி வச்சிருக்கிறாரு? ரெஸ்டா வச்சிருக்கிறாரு. அப்ப என்ன, நான் 16 தெய்வீக குணங்கள் நிறைந்த சிரேஷ்டமான தேவதை. எனக்கு யாரும் எதிரி இல்லைன்னா என்னது, நான் எனக்கு எதிரி இல்லை, எனக்கு எந்த கெட்ட குணமும் இல்லை. அப்படித்தான் அந்த கதைய கீழே வச்சிருக்கு. அடுத்தது என்னது, தாமரை பூக்கு வரலாமா? ஒரு நாஸ்திகர் என்ன சந்திச்சா. நான் இந்த மாதிரி நிறைய பேரை வில்லங்கமா சந்திப்பேன். என்கிட்ட நிறைய கேள்வி கேட்டிருக்காங்க. என்கிட்ட சண்டையும் சண்டை. ஏங்க உங்களுக்கு புத்தி இருக்குதாங்க என்னன்னு கேட்டேன். இந்த தாமரை பூவில் போய் எல்லாரும் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. ஒண்ணு நிற்க வேண்டியது, இல்லைன்னா உட்கார வேண்டியது. ஒவ்வொருத்தரும் 70 கிலோ இருப்பாங்களா? அந்த தாமரை பூவில் உட்கார்ந்தா எப்படிங்க உட்கார முடியும்? இப்படி போய் படம் வரைஞ்சி வச்சிருக்கிறீங்க. சண்டை பிடிச்சாரு என்ன? ஏன்னா இவங்களையும் நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்கு? பொது சேவையில் இருக்கும்போது சந்திக்கத்தான் வேணும். அது நிஜமா? தாமரை பூவில் உட்கார்ந்து வச்சிருக்காங்களா எல்லாரும்? ஏன் நீங்க பார்த்துருக்கீங்களா தாமரை குளத்துல யாராவது உட்கார்ந்துட்டு இருக்கிறத? சரஸ்வதி, லட்சுமி, விநாயகர், முருகர் உட்கார்ந்துட்டு இருக்கிறத பார்த்தீங்களா? என்னங்க இப்படி நீங்களும் நாஸ்திக மாதிரி பேசுறீங்க அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா இது ஆன்மீக கருத்து இருக்குங்க. யாரு சும்மா எல்லாம் வரையில தாமரை பூவை, சும்மா எல்லாம் அவங்க உட்காரல, அதுலயும் விஷயம் இருக்கு. அப்படி யாராவது கேட்டா நீங்க இதை சொல்லுங்க. இல்ல தாமரை பூ எங்க வளரும்? நல்ல தண்ணியில வளருமா? சேத்துல தான் வளரும். பெருசா சொல்லுவோம், சேத்துல இருந்தாலும் செந்தாமரை, சேத்துல இருந்தாலும் செந்தாமரைன்னு. அதுக்கு அர்த்தம் என்ன? அது ரொம்ப டேலண்ட்டுங்க. தாமரை ரொம்ப டேலண்ட். அது வெள்ளத்தனையை மலர்னிட்ட மாண்டர்தான் உள்ளத்தனையும் உயரும். அந்த ஏன் அப்படி சொன்னாங்கன்னா, இந்த தண்ணி வர வர மலரும் என்ன பண்ணுமா, உயர்ந்துட்டே போகும். அந்த மட்டம் வந்து அதுவும் கீழே போயிட்டே இருக்குமா. அதோட தகுதி அது. அது மேலேயே இருக்கும், தண்ணி மேலேயே இருக்கும். ஆனா எதுவுமே ஒட்டாது. ஒண்ணு நாத்த அடிக்கிற சேரு பக்கத்துல போனா என்னது, ஸ்மெல் வரும் உங்களுக்கு. ஆனாலும் தண்டு மூலமாக வேரோட உட்கார்ந்துக்கிட்டு அது சத்தம் மட்டும் என்ன பண்ணும், எடுத்துக்கும். சத்தம் மட்டும் எடுத்துக்கும். பூவா மலர்ந்து நிற்கும், ஒட்டவும் ஒட்டாது. இது அதோட ஸ்பெஷாலிட்டி. புரியுதுங்களா? இதே இது ரோஜா பூ மழை கொட்டுச்சுன்னா என்ன ஆகும், அப்படியே கவுந்துடும். அதுக்கு சேத்துல விட்டு பாருங்க, செடி வச்சு பாருங்க, சேத்தை விட்டு பாருங்க, அது பாருங்க. ஆனா அவ்வளவு பிரச்சனையான இடத்துலயும் அது என்ன பண்ணுது, அழகா ஒத்துருக்கு. அழகா அது என்ன பண்ணுது, அந்த ஸ்மெல் இல்லாம நல்ல வாசனையுடன், அதுக்குன்னு ஒரு நல்ல வாசனை இருக்கு. கூடவே அதுக்கு மெடிசன் குணமும் இருக்கு. தாமரை தண்டு ஹார்ட்டுக்கு நல்லது. தாமரை இதழ் கஷாயம் வச்சு கொடுத்தா ஹார்ட்டுக்கு நல்லது. மெடிசன் குணம் அது. அவ்வளவு இருந்துட்டு மெடிசனாவும் இருக்கு பாருங்க. இந்த விஷயம் எல்லாம் நமக்கு தெரியுமா? சொல்ல முடியுமா மற்றவங்களுக்கு? சொல்லி பாருங்க. கண்டிப்பா இந்த படங்கள் எல்லாம் என்ன கிடையாது, சும்மா இல்ல, முட்டாள்தனமா யாரும் வரையில, முட்டாள்தனமாக நம்மளாம் உருவாக்கல. ஒவ்வொன்றுக்கு என்ன இருக்கு, ஆன்மீக ரகசியம் இருக்கு. ஆக தாமரை போலயே உட்காருன்னா அவையார் ஒரு பாட்டு எழுதியிருக்காங்க. இல்லானை எல்லாளும் வேண்டாள் ஈன்றெடுத்த தாயும் வேண்டான் செல்லாது அவன் சொல். யாருது? பணம் இல்லாதவன். பணம் இல்லாதவனை கொண்டாட்டி மதிக்க மாட்டாளாம். அவையார் சொல்றார், நான் சொல்லலப்பா. எங்க வீட்டுக்காரு அவர் அங்க போயிட்டாரு. இல்ல, பணம் இல்லாதவனை கொண்டாட்டி என்ன பண்ணுவாளாம், நீ எல்லாம் லாய்க்கு இல்ல, திட்டுவாளாம்.
பெற்ற தாயும் வேண்டாள். கலியுகத்துல தாய் என்ன பண்ணுவாளாம், 4 பையன்ல சம்பாதிக்கிற ஒரு பையனை ஒரு மாதிரியும் சரியா சம்பாதிக்காத ஒரு பையனையும் வித்தியாசமா பார்ப்பாளாம். பெற்ற தாய் திட்டுவாளாம். நான் சொல்லலப்பா, யார் சொன்னாங்க? அதையா சொன்ன. அவனுடைய நல்லவனா இருந்தாலும் அறிவுள்ளவனாக இருந்தாலும் அவனுடைய சொல் அம்பலம் ஏறாது. அப்ப குடும்பம் என்னது? ஒரு சேர். உலகம் என்னது? ஒரு சேர். நாம அதை விட்டு வெளியில போக முடியுமா? வெளியில போனா வாழ முடியாது. அதுலதான் இருந்தாகணும். ஆனால் நான் என்ன பண்ணுவேன்னா, என் குடும்பத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒரு விசேஷத்தன்மை இருக்கிறது. என் கணவன் கிட்ட ஒரு விசேஷம் இருக்கு, நல்ல குணம் ஒண்ணு இருக்கு. என் பையன் கிட்ட ஒரு நல்ல குணம் இருக்கு. என் பொண்ணு கிட்ட ஒரு நல்ல குணம் இருக்கு. எங்க மாமியார் கிட்ட ஒரு நல்ல குணம் இருக்கு. எங்க மாமனார் கிட்ட ஒரு நல்ல குணம் இருக்கு. அந்த சத்தை மட்டும் நான் என்ன பண்ணிக்கிறேன், என் குடும்பத்துல எடுத்துக்கிறேன். ஏன்னா என் குடும்பத்தை விட்டு நான் போக முடியாது, உலகத்தை விட்டு போக முடியாது. செவ்வாய்க்கிரகத்துல போலாமா? இந்த உலகமே வேண்டாப்பா, மோசம். போலாமா செவ்வாய்க்கிரகத்துல போய் வாழலாமா? முடியாதுங்க. இந்த உலகத்துலதான் நம்ம வாழணும், வேற வழியே இல்லை. உலகம் நம்மளை என்ன பண்ணுது? சேருதான். இந்த உலகத்துல கால் வச்சீங்கன்னா சேருதான். குடும்பம் உண்மையான அன்பு இல்லை, கிடையவே கிடையாது. நான் என்னுடைய உண்மையான ஒரு நிகழ்ச்சியை சொல்றேங்க. நான் வாழ்க்கையில நடந்தது 2011 நான் போலீஸ்க்கெல்லாம் போய் நாங்கள் சர்வீஸ் பண்ணோம். 2000 ஜெயலலிதா அவங்க பீரியட்ல எங்களெல்லாம் வந்து ஜெண்டர் சென்சிடைசேஷன் கோர்ஸ்ன்னு சொல்லிட்டு எடுக்க வச்சாங்க. 3000 போலீஸ், சிட்டி போலீஸ் அண்டு ரூரல் போலீஸுக்கு நாங்கள் போய் கிளாஸ் எடுத்தோம். கிளாஸ் போய் எடுக்க போகும்போது நான் உக்கடத்துல இறங்கணும். உக்கடத்துல இறங்கி சுந்தராபுரத்துல தான் அங்கே மீட்டிங் நடக்குது. நான் அங்கே போய் இறங்குறேன், வெள்ளப்படவையோட இறங்குறேன். அப்போ நான் வந்து 5 மாதம் ஆச்சு. 10 மாதம் எங்களுக்கு வந்து சம்பளத்தோட ஒரு கிளாஸ்க்கு 110 ரூபா. நாங்கள் வாங்க மாட்டோம்னா நாங்கள் இல்லை, கவர்மெண்ட் ரூல்ஸ் நீங்கள் வாங்கித்தான் ஆகணும்னு எங்களை அலாட் பண்ணியிருந்தாங்க. திலகவதி அவங்க டிஎஸ்பியாக இருந்தபோது. ஸோ நான் வந்து என்ன பண்ணுவேன், அந்த உக்கடத்தில் இறங்குறேன். இறங்கும்போது 12 வயசு ஒரு பொண்ணு, 10 வயசு ஒரு பையன், 8 வயசு ஒரு பையன், 3 பேரும் அழுதுட்டு நிற்கிறாங்க. அந்த உக்கடத்தில் ஒரு அம்மா பிடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த அம்மாவை சுற்றி என்ன பண்ணிட்டு இருக்கு, அந்த 3 அழுதுகிட்டு இருக்கு. இந்த வெள்ளை புடவையை பார்த்த உடனே என்கிட்ட ஓடி வர்றாங்க. அந்த அம்மா ஓடி வந்துட்டு, சிஸ்டர் நீங்கள்லாம் அநாத ஆசிரமம் வச்சுருப்பீங்க, கிறிஸ்டியன் தானே நீங்கள், இந்த குழந்தைங்க வந்து என்னை பிடிச்சிக்கிட்டு விட மாட்டேங்குது, என்னை பிடிச்சிக்கிட்டு அழுது காலையிலிருந்து நான் என்ன பண்ணிகிட்டு இருக்கேன், இதை சமாதானப்படுத்திட்டு இருக்கேன். பசிக்குதுன்னு சொன்னாங்க, ஏதோ திங்கிறதுக்கு வாங்கி கொடுத்துட்டேன். இப்படி 3 நிற்குது, நான் என் வீட்டுக்கு போகணும், இதை நான் என்ன பண்ணுவேன், இந்த 3 என்னை விட மாட்டேங்குது, நீங்கள் என்னத்தையாவது ஒன்று பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அந்த அம்மா என்கிட்ட விட்டுட்டு அது பாட்டுக்கு போயிட்டாங்க. திரும்பி பார்க்காம பயந்து போயிடுச்சு. சரி வேற வழி இல்லை. நான் என்ன பண்ணேன், அந்த பொண்ணை பெரிய பொண்ணுகிட்ட கேட்டேன், நீ வா தனியா, அந்த பொண்ணை பசங்களை 2 பேரும் இருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணை விட்டு என்ன நடந்தது, நீ ஏங்க 3 பேர் தனியாக நிற்கிறீங்க, தப்பா நினைக்காதீங்க யாரும். நான் அந்த உண்மையான விஷயத்தை ஏன் குடும்பம் ஒரு சேருன்னு சொல்றேங்கிறது மட்டும், அந்த கருத்தை மட்டும் எடுத்துக்கோங்க. அந்த பொண்ணு சொல்லுது, நாங்கள் எங்கள் அம்மா என்னை கூட்டிகிட்டு வந்தாங்க, ஊருக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு கூட்டிகிட்டு வந்தாங்க, திடீர்னு ஏதோ ஒரு ஆள் வந்தானா, அவன் யாருன்னு தெரியல, எங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு போயிட்டான், இன்னும் வரல. கலியுகம். தாய் யார் அவ? 3 பேருக்கு 3 குழந்தைகளுக்கு அங்கேயே அந்த சுந்தராபுரத்தில் அந்த பஸ் ஸ்டாண்ட், உக்கடம் பஸ் ஸ்டாண்டில் அங்கே பக்கத்துலேயே ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது மாடியில். நான் தான் இவங்களுக்கு அப்போ தான் நான் கோர்ஸ் எடுத்துகிட்டு இருக்கேன். அவங்களுக்கெல்லாம் இன்ஸ்பெக்டர், எஸ்ஐசி, சிஐடிஸு, குயிசிஸ், இந்த 4 கேட்டகரிஸ்க்கு. உடனே வேறு வழி இல்லை, நான் என்ன பண்ணிட்டேன், அந்த 3ஐயும் கூட்டிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் போய் ஒப்படைச்சிட்டேன். சரி ஒன்று எழுதி கொடுங்க சிஸ்டர், நீங்கள் உங்கள் பேர் போட்டு ஒரு இந்த மாதிரி இன்னும் அழுதாங்க, நான் கொண்டு விட்டேன்னு ஒரு சின்னதாக எழுதி மட்டும் கொடுத்துட்டு போங்க, நீங்கள் நான் உங்களை அப்புறம் தொந்தரவு பண்ண மாட்டேன், நான் ஒன்றும் இல்லை, நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன், இந்த 3க்கு ஏதாவது ஒரு வழி பண்ணுங்க, நான் உங்களை பார்த்து பயப்படலை, இந்த 3 குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு அடைக்கலை மட்டும் கொடுத்துருங்க. இதுதாங்க கலியுகம். குடும்பம் ஒரு சேரு. அப்போது பெண் போலீஸ் ஸ்டேஷனில் 10 பேர் கொண்ட ஒரு குழு வந்து ஜெயலலிதாமா அமைச்சாங்க. அதில் வந்து லாயரு இவங்க என்னன்றது அது என்ஜிஓஸில் என்ன ஒருத்தனா சேர்த்திட்டாங்க. கிட்டத்தட்ட 25 கேஸ் நான் பார்க்கணும், நீ பார்த்தேன். இதில் வந்து சனிக்கிழமை எனக்கு ஈஸ்வரின்னு ஒரு இன்ஸ்பெக்டர் சனிக்கிழமை கேஸ் வந்தால் எங்கிட்ட ஒப்படைப்பாங்க. ஏன்னா காக்கியை பார்த்தா அவங்க ஓப்பன் ஆக மாட்டாங்க. குடும்ப பிரச்சனையை நம்ம வந்து அவங்ககிட்ட பேசி முதல்ல புரிஞ்சேன், அப்புறம் கொண்டாட்டி 2 பேர் தனித்தனியாக விசாரித்து இவங்க மேலே எஃப்ஐஆர் போடலாமா வேண்டாமா, ஏதாவது சொல்கிறாங்களா கேட்டு சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க.
நிஜமா பிரதர் 25 கேஸ் நான் பார்த்ததுல நான் வெறுத்தே போயிட்டேன். உலகம் இப்படியா? அந்த பயங்கரத்துல நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணல நான். ஆனா வெளி உலகம் என்னது? சேரு. ஆனா இந்த சேரை விட்டு நம்ம என்ன பண்ண முடியாது? கொடுங்க முடியாது. குடும்பத்துல தான் வாழணும். நீங்க ஒர்க் ஸ்பாட்ல வாழ்ந்து தான் ஆகணும். அதுவும் சேஃப் தான். ஆனா நம்ம எப்படி இருக்கணும்? ஒட்டியும் ஒட்டாமலும் நான் அந்த சத்தம் மட்டும் எடுத்துக்கணும். அந்த சத்தம் மட்டும் எடுத்துட்டு நான் வாழ்ந்து பூவா மலர்ந்தால் யாருக்கு? தேவதைக்கு நான் பூஜைக்குரிய மலராக மாறுகிறேன். அதனாலதான் அவங்க எல்லாம் எங்க உட்கார்ந்துருக்குறாங்க? மலர் ஆசனத்துல உட்கார். ஏன்னா அதுக்கு அவ்வளவு பெருமை இருக்கு தாமரை பூக்கு. உங்களுக்கு தெரியுமா தாமரை பூக்கு இவ்வளவு பெருமை இருக்குன்னு? எஸ், நாம தாமரை பூவா இருக்கணும். என்னுடைய கடமையை அந்த சேத்துல இருந்து தான் செய்யணும். ஏன்னா அவங்க வேணும் எனக்கு. குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் எனக்கு வேணும். நான் கெட்டதை மட்டும்தான் பார்க்கிறேன், நல்லதை பார்க்க மாட்டேங்கிறேன். நல்லதை பார்த்தா நீங்க ஆன்மீகவாதி, உங்களுக்கு ஆன்மீக வருமானம் சேரும். நல்லதை மட்டும் பாருங்க, சின்னதுதான். நல்லதை மட்டும் பார்க்க முடியாதுங்களா? அது குட்டி விஷயம் தானே. அப்போ உங்களுக்கு ஆன்மீக வருமானம் வருகிறது. உங்களுடைய கட்டமைப்பு என்ன ஆகிடுது? எதிர்கால கட்டமைப்பு சிறந்ததாக நன்மையாக மாறுகிறது. நீங்க உங்களுக்காக நீங்க நல்ல கட்டடத்தை என்ன பண்றீங்க? உருவாக்குறீங்க. செங்கல் நல்லதா பார்த்து வாங்குறோம், சிமெண்ட் நல்லதா பார்க்குறோம், குயிக் செட்டு இல்லை, ஒவ்வொன்றும் நல்லதா பார்த்து வாங்க கட்டுறோம் இல்லை. அப்ப என்னுடைய அமைதியான வாழ்க்கைக்கு நான் என்ன பண்ணணும்? என்னுடைய சொல் ஒரு செங்கல். அது எப்படி? மற்றவங்கள அடிக்கக்கூடாது. என்ன பிரதர் நேற்று நம்ம பார்த்தோம்ல செங்கல். அந்த செங்கல் கட்டுறதுக்கு தான் யூஸ் ஆகணும், அடிக்கிறதுக்கு யூஸ் ஆகும். என்னுடைய வார்த்தை எப்படி இருக்கணும்? கட்டடத்தை உருவாக்குவதற்கான சொல்லாக இருக்கணும் இல்ல. அடுத்தது என்னுடைய பார்வை எப்படி இருக்கணும்? உங்களுக்கு உயர்ந்த பார்வையாக இருக்கணும். என்னுடைய பேச்சு நான் கேட்கறது எப்படி இருக்கணும்? உயர்ந்த விஷயமாக இருக்கணும். இந்த ஒரு சின்ன விஷயம்தான் உங்களுக்கு. ஆனா உங்களை வருமானம் எத்தனை? நிறைய இருக்கு இல்ல. டிஃபன் சாப்பிட்றதுக்கு 10 நிமிஷம், அது எவ்வளவு நேரம் தாங்குது? மத்தியானம் 1 மணி வரைக்கும் தாங்குது. 1 மணிக்கு 10 நிமிஷம் சாப்பிடுறீங்க, அது எத்தனை வரைக்கும் தாங்குது? நைட் 8 வரைக்கும். 8 மணி வரைக்கும் தாங்குது. நைட் 7-8 வரைக்கும் தாங்குது. நீங்க 10 நிமிஷம் யோகா பண்ணீங்கன்னா 10 நிமிஷம் கடவுளை நினைங்க, உங்களுக்கு எவ்வளவு நேரம் சக்தி கிடைக்கும்னு பாருங்க. எங்களுடைய அனுபவத்தை நான் சொல்றேன். கண்டிப்பாக நாம வாய் மூலம், கண் மூலம், காது மூலம் நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம கடமையை கரெக்டா செய்வோம். பற்றற்று இருப்போம். தாமரை பூ போல இருந்தோம்னா இந்த சங்கு சக்கர கதா புஷ்பத்தோட 4 கைகளோட நான் நின்னா அதர்மம் என்கிட்ட நெருங்கும். அதர்மத்திலிருந்து நான் காப்பாற்றப்படுகிறேன். நான் எங்க பட விளக்கத்துல அது ஒன்றை மட்டும் நான் சொல்லியிருக்கேன். எவ்வளவு படங்கள் இருக்கு, அதுல எவ்வளவு ஆன்மீக விஷயங்கள் இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா வாங்க கிளாஸ். நான் ஒரே ஒரு சின்ன விஷயத்தை தான் சொல்லியிருக்கேன். இந்த படங்கள்ல ஒரே ஒரு விஷ்ணுவை பத்தி தான் சொல்லியிருக்கேன். ஆனா இங்க என்ன இருக்கு? உங்களுக்கு ஆன்மீக கடவுள் நமக்கு என்ன சொல்றாரு? நான் எப்படி நான் வாழணும், எப்படி வாழக்கூடாது அப்படிங்கிற டூஸ் அண்ட் டோன்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதை எனக்கு சொல்லி தந்திருக்காரு கடவுள். சொல்லி தந்தா மட்டும் பத்தாது, அதை நான் நம்பணும், அதை நான் வாழ்க்கையில பிரயோகப்படுத்தணும், நான் நல்லபடியாக வாழ முடியும். இதுதான் உண்மையான ஆன்மீகம். வெறும் நம்ம பூஜை மட்டும் பண்ணிட்டு நான் ஒரு சின்ன விஷயத்தோட முடிக்கிறேன். நான் பழனிக்கு பஸ்ல போறேன். பழனிக்கு பஸ்ல போகும்போது கூட்டம், பயங்கர கூட்டம். அப்போ பட்டை போட்டுக்கிட்டு ஒருத்தர் உட்கார்ந்துட்டு இருக்காரு சீட்ல. முருகனை பத்தி அப்படி பேசுறாரு. அப்படி ஒரு திரும்பி ஒரு பார்வை வேற. நான் பாத்தியா எவ்வளவு படிச்சிருக்கேன், அது படிச்சிருக்கேன், இது படிச்சிருக்கேன். அது ஒரு கெத்தா நமக்கே தெரியும் இல்லையா? அந்த மாதிரி பேசுறவங்களை பார்த்தா அப்படி கெத்தா பேசிட்டு வர்றாரு. அப்ப குழந்தையோட அம்மா ஏறுறாங்க. அப்போ இவர் ஆன்மீகத்தை பேசுறதுனால கண்டக்டர் பாவம் என்ன பண்ணிட்டாரு? கொஞ்சம் உங்களுக்கு இடம் கொடுங்க. அதெல்லாம் முடியாது. அப்ப இவர் ஆன்மீகவாதின்னு சொல்றதா? அப்போ நீ இவ்வளவு படிச்சிருக்க, அது நீ என்ன நடந்துட்ட? அப்ப அத்தனையும் போச்சா? அப்ப ஆன்மீகம் என்ன? வெறும் பூஜை மட்டும் இல்ல, அதை நான் எப்படி வாழ்க்கையில் கடைபிடிக்கிறேங்கிறதா முக்கியம். அப்பதான் எனக்கு பலன். நான் பிஎஸ்சி படிச்சுட்டேன், எம்எஸ்சி படிச்சுட்டேன், டாக்டர் படிச்சுட்டேன், எல்லாம் படிச்சுட்டேன், சர்டிபிகேட் வாங்கிட்டு அதை பொட்டியில் வச்சு பூட்டிட்டேன். ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? இல்ல. அதை நான் என்ன பண்ணணும்? பிராக்டிக்கல்ல கொண்டு வரணும். அப்ப நான் லாப நஷ்டத்தை பார்ப்பேன். அது போல நான் வெறும்
சாஸ்திர வேதங்களை கரைச்சு குடிச்சா மட்டும் பத்தாது, அதை நான் என்ன பண்ணணும், பிராக்டிக்கல்ல வாழணும். திருக்குறள் 1330 நான் வந்து மனப்பாடம் பண்ணி தலைகளை ஒப்பிச்சா மட்டும் பத்தாது, அதை ஒன்றை நான் கடைபிடிச்சாலே போதும். எதுக்கு சொன்னாங்க, எதுக்கு எழுதி வச்சாங்க? கடைபிடிப்பதற்காகத்தானே ஒழிய ஒப்பிக்கிறதுக்காக அல்ல, மற்றவங்களுக்கு புத்தி சொல்றதுக்காக அல்ல, எனக்காக. இங்க ஒவ்வொருத்தரும் கிளாஸ் கேட்க வரும்போது யாருக்காகன்னு கேட்பாங்கன்னா தனக்காகன்னு தான் கேட்பாங்க. தனக்காக, நான் எனக்காகத்தான் இங்க வரேன்னு நினைப்பாங்க. அதனால இவ்வளவு தூரம் எல்லாம் அமைதியா கேட்டீங்க. மறுபடியும் ஆன்மீக வருமானத்தை நீங்க சேர்த்திக்கணும். இந்த பக்தியில் இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு ஆன்மீகமான ரகசியங்கள் என்னென்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா விநாயகருக்கு, முருகருக்கு, சக்திக்கு, துர்கைக்கு எல்லாத்துக்கும் விளக்கு இருக்கு. சிவலிங்கம் வச்சிருக்கணும். ஏன் சிவலிங்கத்துக்கு நம்ம மனித உடல் கொடுக்கல சொல்லுங்க? அவர் ஜோதி வடிவானவர், இறைவன் ஜோதி வடிவானவர். நீங்க மெழுகுவர்த்தி பத்த வச்சாலும் விளக்கு பத்த வச்சாலும் அந்த சுடர்னுடைய உருவம் எப்படி இருக்கு? லிங்க வடிவில் இருக்கும். பார்த்திருக்கீங்களா? கடவுள் ஜோதி வடிவானவர்ங்கிறதுக்காகத்தான் என்ன கொடுத்திருக்கு? கடவுளை சிவலிங்கமாக நாம வழிபடுகிறோம். பரமாத்மா சிவன் ஜோதியாக இருக்கிறார். குர்ஆன்ல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அல்லாஹ் என்பவர் ஒளியானவர். இப்ராஹிம், மோசஸ் வந்து ஒலிவ மலையில போய் தியானம் பண்ண போறார். தியானம் பண்ண போகும் பொழுது அவருக்கு வந்து நான் கடவுளை தரிசனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒலிவ மலையில போய் உட்கார்ந்து மோசஸ் தியானம் பண்றாரு. அப்போ ஒளி ரூபமாக கடவுள் தரிசனம் பண்றாரு. நம்ம அர்ஜுனன் கேட்கிறான், மாதவா நான் உன்னை நினைக்கணும், நான் உன்னை எப்படி நினைக்கிறது கேட்கிறார். அர்ஜுனன் கேட்கிறார், கிருஷ்ணனை பார்த்து நான் உன்னை எப்படி நினைக்கிறது? 2வது அதிகாரம் கீதையில அந்த இடத்துல 2வது அதிகாரத்துல அர்ஜுனன் கேள்வி கேட்கணும். அப்ப கேள்வி கேட்கும் பொழுது அவர் சொல்றாரு, என்னை மனித ரூபத்தில் நினைப்பவன் யாரு? புத்திசாலி இல்லை. நான் மனித ரூபம் கிடையாது, வேற எந்த ரூபத்திலையும் நான் இல்லை. இதோ நான் என்னை காண்பிக்கின்றேன். எப்படி காண்பிக்கிறாரு? ஜோதி வடிவாக காண்பிக்கிறார் அர்ஜுனனுக்கு. நான் யாரு? ஜோதிகளுக்கெல்லாம் பரம் ஜோதி. கீதையில 25 இடத்துல நான் ஜோதி வடிவானவன் வருது. ஸ்ரீமத் பகவத்கீதையில் 25 ஸ்லோகங்கள்ல நான் ஜோதிகளுக்கெல்லாம் ஜோதி, பரம் ஜோதியானவன் அப்படின்னு சொல்லிட்டு என் பெயர் சிவன் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால சதாசிவனை நீங்கள் எப்பொழுதும் நினைக்கணும். அவர் சொல்றதை நம்ம கேட்டு நடக்கணும். கேட்டு இந்த அஞ்ஞான இருளிலிருந்து விலகி நாம ஞானத்தை பெற்று என்ன பண்ணணும்? நம்ம வாழ்க்கையை வந்து சொர்க்கமாக மாற்றிக்கொள்ளணும். வீட்டையும் முதல்ல சொர்க்கமா மாற்றணும், அப்புறம் தான் மற்றதெல்லாம். ரைட்? அதனால இவ்வளவு நேரம் நம்ம கேட்டதுக்கு, நீங்க எல்லாம் வந்து சொன்னதை கேட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நம்ம ஐயா அவர்கள் சென்னியப்பன் வந்திருக்காரு. வாங்க, ஒரு நிமிஷம் உங்களை அறிமுகப்படுத்திக்கணும். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், அவர் வந்து மெட்ரிகுலேஷன் ஸ்கூல், அவர் இந்த வேளாண் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்கிறதுல வந்து அவர் வந்து கரஸ்பாண்டாக இருக்கிறாரு. அவர் சில வார்த்தைகள் உங்களுக்கு முன்னாடி. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம். எந்த ஒரு மனிதனுமே எவ்வளவு வசதி வாய்ப்புகள் படைத்திருந்தாலும் கூட அந்த மனிதனுக்கு ஒரு இந்த மாதிரி ஒரு ஆன்மீகம் இருந்தால்தான் மனதின் நிம்மதியாக வாழ முடியும். பணம் இருக்கலாம், வாகனங்கள் இருக்கலாம், பெரிய வீடுகளாக இருக்கலாம், பங்களா இருக்கலாம், எல்லாம் எது இருக்கலாம், நல்ல மனைவி இருக்கலாம், நல்ல குழந்தைகள் இருக்கலாம். அத்தனை பேர் இருந்தாலும் கூட அந்த நமக்கு அப்பாற்பட்ட சக்தி ஒன்று இருக்கிறது என்று ஒவ்வொரு மனிதனும் மனதில் நினைத்தால்தான் அந்த ஆன்மாவுக்கு நம்ம பயப்பட வேண்டும். ஆன்மாவுக்கு பயப்படுபவர்கள் தான் எந்தவித குற்றமும் செய்ய மாட்டாங்க. அம்மா கேட்டாங்க, இந்த குற்றம் செய்யறதை பற்றி அம்மா கேட்டாங்க, 4 பேர்த்து நிறுத்தி கேட்டாங்க. அந்த மாதிரி நம்மளுக்கு அப்பாற்பட்ட சக்தி அதை கண்டது யார்? ஒருத்தருமே கிடையாது. யாராச்சும் கடவுள் நான் பார்த்துன்னு சொல்லுன்னு பார்க்கலாம். நீ ஒரு சமயம் அம்மா இது பார்த்துருப்பாங்களா என்ன தெரியல. ஆமாம், அம்மா அவங்க அனுபவத்தை பற்றி சொல்கிறாங்க. நிச்சயமாக நாமளும் கிட்டத்தட்ட எல்லா கோயிலுக்கும் போகிறோம். அவங்க அம்மா சொன்ன மாதிரி விநாயகர் இருந்து திருப்பதி வெங்கடாஜலபதி வரைக்கும் நாம் வேண்டிக்கிட்டு இருக்கிறோம். ஏதாச்சும் ஒரு கடவுளையாவது நான் பார்த்துருக்கலாம். கருப்பராயனையும் பார்க்கல, மினிப்பனையும் பார்க்கல, விநாயகரையும் பார்க்கல, முருகனையும் பார்க்கல. ஆனால் நமக்கு அப்பாற்பட்ட சக்தி ஏதோ ஒன்று இருக்குது.
அந்த அப்பாற்பட்ட சக்தி ஒன்று இருக்கிறது என்று ஒரு மனிதன் பயப்படவில்லை என்றால் நிச்சயமாக அவன் அந்த உலகத்துல மனிதனாகவே தரிசித்திருக்க முடியாது. அதான் ஒவ்வொரு மனுஷன் பயக்கிறான். பொண்ணு இருக்கிறான், அண்ணன் இருக்காருன்னு சொன்னா அண்ணனுக்கு நான் வந்து கெடுதல் நினைக்கிறேன்னு சொன்னா அண்ணனுக்கு நம்ம கெடுதல் நினைத்தால் நிச்சயமா ஆண்டவன் நம்மளை தண்டிப்பான். அப்படின்னு நம்ம உடனே நாமளே நம்மளுடைய மனதில் நாம் நினைக்கிறோம். அம்மா அவங்க சொன்ன மாதிரி நம்மளுடைய மனம்தான் ஆத்மா. இந்த மனசாட்சிக்கு விரோதமான ஒரு செயலை செய்கின்ற பொழுது நாமளே அந்த ஆன்மா நம்மளை கொன்னுடுவான் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு நாம் பயப்படுறதுனால காரணத்தினால்தான் நாம் ஒவ்வொருத்தரும் இந்த உலகம் படைத்து இந்த உலகமானது இயங்கிக் கொண்டு இருக்கின்றது. நிச்சயமாக நீங்க நினைச்சு பாருங்கள், யாரோ ஒருத்தருக்கு நீங்க கெடுதல் செய்கிறீர்கள் என்று சொன்னால் அதனால் நீங்கள் பலன் அடைகிறீர்கள் என்று சொன்னால் நிச்சயமா பலன் அடைவீர்கள். ஆனால் உங்களுக்கு மனசாட்சி ஒத்துக்குமா? தூங்குறவங்க இன்னைக்கு தூங்கி எந்திரிச்சுன்னு சொன்னா ஐயோ பாவம் நம்ம அநியாயமா அடுத்தவங்களுக்கு தப்பு செஞ்சிட்டோம்ல, அவங்க மனசை என்ன ஒரு வருத்தப்படும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தருக்கும் அந்த மனசாட்சி அவங்களை கொண்டுகிட்டு இருக்கும். அதனாலதான் ஒவ்வொரு மனிதனும் நமக்கு அப்பாற்பட்ட சக்தி ஒன்று இருக்கின்றது. அதனால்தான் இந்த உலகம் இயங்கிக் கொண்டு இருக்கிறத ஒழிய வேற ஒன்றும் கிடையாது. இதே சூரியன் கிழக்கே உதைக்கக்கூடிய சூரியன் மேற்கே மறைகின்றது. அதே மேற்கே உதித்து கிழக்கே மறைந்தால் உடனே நம்மளுடைய நிலைமை என்னாகும் என்று யோசனை பார்க்கின்றோம். ஒவ்வொரு மனிதனும் வாழ்வது பூராம் நமக்கு அப்பாற்பட்ட சக்தி ஒன்று நம்மை ஆட்டி படுத்திக் கொண்டு இருக்கின்றது. அம்மா அவர்கள் சொன்னது போல மனிதனுக்கு ஏன் கஷ்டம் வருகிறது? கஷ்டம் வருவதற்கு என்ன காரணம்? எல்லாம் அவங்க செஞ்ச பாவம் புண்ணியம். நாமளே இந்த உலகத்துல பார்க்கிறோம், இந்த ஊர்ல பார்க்கிறோம், எத்தனையோ ஒரு பல 100 கோடி ரூபாய் கோடீஸ்வரன் கூட்டம் இருக்கிறாங்க. சில பேர் ஒண்ணுமே இல்லாத ரோட்ல படுத்து கிடக்கிறவங்க எல்லாம் படுத்து கிடக்கிறான். அந்த மாதிரி நாம வந்து மன திருப்தி அடையணும்னு சொன்னால் நம்மளால என்ன முடியுமோ அதை கண்டிப்பா செய்யணும். அம்மா அவர்கள் சொன்னது போல பஸ் ஸ்டாண்டில் இருந்த குழந்தையை கொண்டு போய் ஸ்டேஷன்ல கொண்டு விட்டு அதனுக்கு ஒரு வழிகாட்டியாக இருந்தாங்க என்று சொன்னால் அந்த மாதிரி செய்வதுதான் நம்மளுக்கு மனசுக்கு ஒரு திருப்திகரமான ஆத்மா என்று கூறி அம்மா என்னை மைக்கில் பேச வச்சதுக்கு உண்மையில ரொம்ப சந்தோஷம். ஆனால் அம்மா ஒவ்வொரு தடவையும் வந்துடுவாங்க. அம்மால நிறைய ஃபங்க்ஷன் அட்டன் பண்ண முடியல. இன்னைக்கு ஒரு வெளியே போயிட்டு என்னுடைய அன்பு தம்பி பரமசிவா அவர்கள் வந்து அண்ணா கண்டிப்பா நீங்க வந்துட்டு வாங்க அண்ணா, பரம இப்பவே லேட் ஆகி போச்சுறான்னு சொன்னேன். ஆனால் நீங்க என்ன பண்ணீங்களே தெரியாது, நீங்க வந்து சொன்னா அப்படி இருந்து ஒரு கண்டன்ஸுக்கு போயிட்டு குளிச்சுட்டு உடனே இப்படிட்டு முடியாத அம்மா போன்றவர்களுடைய ஆசீர்வாதம் எங்களுக்கு கண்டிப்பாக வேணும். அதாவது நாங்கெல்லாம் சொன்னா பல வகையிலும் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம், ஆனா நிம்மதி அனுபவிக்க முடியல. அதுதான் உண்மையான வாழ்க்கை. ஆனா மனிதன் வந்து எப்ப போதிக்கிற மனப்பான்மை அடைகின்றானோ அப்பொழுதுதான் நம்ம நிம்மதியை அனுபவிக்க முடியும். அந்த மாதிரி அம்மாவெல்லாம் எங்களை எல்லாம் ஆசீர்வாதம் பண்ணணும்னு சொல்லி கேட்டு எனக்கு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம். கடைசியில நிம்மதிங்கிறதுக்கு மட்டும் விடை சொல்லலை. நான் அது ஒரே வார்த்தையில சொல்லிடுறேன். நிம்மதினா என்னன்னா, காலையில கண் முழித்ததிலிருந்து இரவு படுக்க போற வரைக்கும் என்னுடைய மனதால, சொல்லால, பார்வையால, என்னுடைய உடலால யாருக்கும் நான் தீங்கு செய்ய மாட்டேன். அவர்கள் எனக்கு தீங்கு செஞ்சால் அதை நான் ஏற்றுக்கொள்ளவும் மாட்டேன். அதையும் நான் என்ன பண்ணிப்பேன், கரெக்டு பரவாயில்லன்னு நான் என்ன பண்ணிப்பேன், அக்செப்ட் பண்ணிப்பேன். இப்படி இருந்தால் வாழ்க்கை இவ்வளோதான். இதுக்கு தான் இவ்வளோ கஷ்டப்படுறோம் நம்ம வாழ்க்கையில், ரைட்? அதை நான் உங்களுக்கு சொல்லித் தருகிறேன். இங்கே கடவுள் நமக்கு கொடுத்த அறிவுரைகளையும் அந்த மகா வாக்கியங்களையும் ப்ராக்டிக்கலாக எப்படி கொண்டு வரணும்னு சொல்லித்தரும். யாருக்கு எப்போ முடியுமோ வாங்க. 1 மணி நேரம் தான் கிளாஸு. உங்கள் டைமை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. 7 நாள் கண்டினியூஸாக வரலாம். 8வது நாள் தியானம் சொல்லி தருவோம். அப்புறம் வாரத்தில் 2 நாள் கிளாஸ் இருக்கு, ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே, ஓம் சாந்தி. எல்லாருக்கும் ஒரு சின்ன பிரசாதம் இருக்கு. ஆமாம், Saraswati.